அத்தியாயம் 1. பாக்யராஜ் தனது கண்ணாடியை ஏற்றிவிட்டு கொண்டு மடித்த கைக்குட்டையால் தாடையை ஒருமுறை ஒற்றிக்கொண்டு மைக் முன்னால் வந்து நின்றார். பிரின்சிபால் சந்தனமாலையுடன் குறுக்கிட்டார். நமது பிலிம் இன்ஸ்டிடியூட்டிற்கு திரைக்கதை அமைப்பை பற்றி சிறப்பு சொற்பொழிவாற்ற வந்திருக்கும் இயக்குனர் திலகம் திரு கே பாக்யராஜ் அவர்களை நிர்வாகத்தின் சார்பிலும் மாணவ மாணவிகளின் சார்பிலும் வாழ்த்தி வரவேற்கிறேன். மாலை போடும்போது கைத்தட்டினார்கள், போட்டோ எடுத்தார்கள். ராதிகா தனது நோட்டு புத்தகத்தை திறந்து வைத்து குறிப்பெடுத்து கொள்ள தயாராயிருந்தாள். என்ன பேசணும்னு சொல்லி கூப்பிட்டாங்க. இரும்பு அடிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலைன்னு நினைச்சேன். இங்கே திரைக்கதைன்னா என்ன, அதை எப்படி அமைக்கிறதுன்னு ரொம்ப விரிவா பாடம் சொல்லித்தராங்க. அந்த பாட புஸ்தகத்தை வாங்கி படிச்சு பார்த்தேன். பெரிய பெரிய சாதனைகள் செஞ்ச சினிமா கலைஞர்கள், இயக்குனர்கள் திரைக்கதையை பத்தி விபரமா சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் நான் என்ன சொல்றதுக்கு இருக்குன்னு யோசிச்சேன். தேர்தலில் ஓட்டு போடுற சமயத்துல சில பேர் என் ஓட்டு தான் தேர்தல் முடிவை மாத்திர போகுதான்னு சலிப்பா சொல்றத கேட்டிருக்கேன். ஒவ்வொரு ஓட்டா சேர்ந்தாதான் ஆதரவோ எதிர்ப்போ தெரிய வைக்க முடியும் இல்லைங்களா? அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சத 1-2 சொல்லி வைக்கலாம்னு முடிவு பண்ணி தான் இங்க வர்றதுக்கு சம்மதிச்சேன். ராதிகாவின் கைக்கு தத்தி தத்தி பல கைகள் மாறி ஒரு மடக்கப்பட்ட காகிதம் வந்து சேர்ந்தது. பிரித்து பார்த்தாள். டியர் ராது, 6 மணிக்கு சினிமா, உடனே நைஸாக புறப்பட்டு விடு. ஜி. திரும்பி தனக்கு முன்பு 4வது வரிசையில் அமர்ந்து தன்னையே பார்த்து கொண்டிருந்த குலோத்துங்கனை பார்த்தாள் ராதிகா. லூசான மஞ்சள் காட்டன் சட்டை போட்டு ஜீன்ஸ் பேண்டில் இன் செய்திருந்தான். பூமா ஷூஸ், லேசாக தாடி, கலைந்த தலை, கைகளில் மொசுமொசுவென்று முடிகள், தடித்த கருத்த உதடுகள். அங்கிருந்தே தனது வாட்சை தொட்டு காட்டினான். 2 என்பது போல கையமர்த்திய ராதிகா முன்புறம் விழுந்த கூந்தலை பின்னால் விசிறிக்கொண்டு அதே சீட்டில் கீழே எழுதினாள். சினிமா பார்க்காவிட்டால் பரவாயில்லை, இந்த நிகழ்ச்சியை இழக்க நான் தயாரா இல்லை. முடிந்ததும் நேரம் இருந்தால் போகலாம். மடக்கி அவனிடம் கொடுக்க சொல்லி கை மாற்றினாள். இன்னைக்கு தமிழ்ல வர்ற படங்களை எல்லாம் பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் விஷயங்கள்ல நிறைய முன்னேறி இருக்கிறது தெரியும். ஒவ்வொரு ஷாட்டுக்கும் கேமரா அழகழகா லைட்டிங் பண்ணி எடுத்திருக்கும். ஆனா படம் பார்க்கறப்ப ஒரு திருப்தி இல்லாம போகும். அதுக்கு சென்டர் த்ரெட்னு சொல்ற திரைக்கதை சரியா அமையாதது தான் காரணமா இருக்கும். நிறைய பேர்கிட்ட கதை அறிவு இருக்கும். ஒரு கதை சொல்லுங்கன்னு சொன்னா உடனே கடகடன்னு சொல்லிடுவாங்க. அதை சினிமாவுக்கு ஏத்த மாதிரி சீன் அமைச்சு திரைக்கதையா சொல்ல சொன்னா சொல்ல வராது. அது ஒரு தனி சமாச்சாரங்க. உதாரணமா துண்டு சீட்டை படித்து பார்த்த குலோத்துங்கன் அவளை கோபமாக பார்த்தான். விருட்டென்று எழுந்து அந்த ஹாலை விட்டு வெளியேறினான். உன் ஆள் கோச்சுட்டு போகுது ராதிகா என்றால் சிக்லெட் மென்று கொண்டிருந்த பக்கத்து நாற்காலி ஆனந்தி. எல்லாத்துக்கும் அர்ஜென்ட்டா கோபம் வந்துருது. முணுமுணுத்து நகம் கடித்தாள் ராதிகா. போய் சமாதானம் செய்யி. வேண்டியதில்ல. குளோத்து வேண்டாமா? வில் யூ ப்ளீஸ் ஷட் அப்? ஆனந்தி தன் சேலையை குனிந்து பார்த்துவிட்டு மூடிதான் இருக்கேன் என்றாள். குலோத்துங்கன் தனது கவாசாகியில் அமர்ந்து சிகரெட் பிடித்து கொண்டிருந்தான். அந்த சிகரெட் ஃபில்டர் முனை வரை தீர்ந்திருக்க மற்றொரு சிகரெட் எடுத்து உதட்டில் வைத்து நெருப்பை மாற்ற முயற்சித்த போது அதை தட்டிவிட்டாள் ராதிகா. என்ன என்ன இப்போ டென்ஷனா? ராதிகா தனது சுடிதாரின் துப்பட்டாவை சரி செய்தபடி குனிந்து அவன் காலடியில் கிடந்த நசுக்கப்பட்ட சிகரெட் துண்டுகளை பார்த்து, கின்னஸ் விரதமா? என் மேல கோபம்னா எதுக்காக உன் உடம்ப கெடுத்துக்கிற என்றாள். உன் அட்வைஸ் எனக்கு தேவையில்லை. போதும்பா, ரொம்ப தான் முறைச்சுக்காத. பைக்கை எடு. எதுக்கு? இந்த மரத்தடியிலே தவம் இருக்கிறதா வேண்டுதலா? சினிமா போட்டு இன்டர்வல் விட்டுருப்பான். பசிக்குது குளோத். மசால் தோசை வாங்கி தர மாட்டியா? எனக்கு நீ ஏன் முக்கியத்துவம் தரமாட்டேங்கிற ராது? சரி, பேசி தீர்த்துக்கணுமா இப்போ? விசாரணையா? என்ன முக்கியத்துவம் தரலனா அதை சொல்லு. மாடர்ன் ட்ரெஸ் நான் போட ஆரம்பிச்சதே நீ சொல்லித்தான், உனக்காகத்தான். உனக்கு பிடிக்கலன்னதும் எத்தனை வருஷமா நான் மெயின்டைன் பண்ணின நகங்களை எல்லாம் முன்னையா வெட்டிக்கலையா? அதில்ல, இப்ப நடந்ததை சொல்லு. சீட்டு அனுப்பினேன் இல்ல, எழுந்து வர வேண்டியதுதானே? லெக்சர் என்ன அருமையா இருந்தது. எப்படி வர மனசு வரும்? எப்படியும் டேப் பண்ண போறாங்க. அப்புறம் கேசட்டை போட்டு கேட்டுக்கிட்டா போச்சு. பாவனையோட சொல்றத கேட்கறப்பதான் மனசுல பதியும் குளோத். எனக்கு இன்சல்ட் தானே அது. போப்பா, சும்மா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு. இப்ப வெளியில போறோமா இல்லையா? சட்டுன்னு சொல்லிடு, நான் ஹாஸ்டலுக்கு போறேன். குலோத்துங்கன் அமைதியாக அவளை பார்த்தான். முகத்தில் அழகை மீறின தைரியமும் ஐ டோன்ட் கேரும் தெரிந்தது. கத்தரிக்கப்பட்ட கூந்தலின் 2 அடுக்குகள் முன்னெற்றியில் தோரணங்களாக பிரிந்தன. ஒட்டும் பொட்டில் ஒரு துளி மின்னல். லிப்ஸ்டிக் போடாமலே சிவந்த உதடுகளில் ஒரு வரி இன்றி கவ்வ தூண்டியது. வயலட் கலர் சுடிதாரும் அதற்கு பொருத்தமான காதணி, கழுத்தணி, கையணி, காலணிகளும் அவளின் சிவந்த நிறத்தை ஹைலைட் செய்தன. குலோத்துங்கன் மௌனமாக பைக்கில் அமர்ந்து ஸ்டார்ட் செய்ய பின்னால் அமர்ந்து கொண்டாள் ராதிகா. பைக் ஓட்டுறப்போ கையை சும்மா வச்சிருந்தா எப்படி? அவன் இடுப்பை கைகளால் அணைத்து கொண்டாள். இப்போ கோபம் இல்லையா என்றாள். கோபமா? அது போயே போச்சு.
என்றான் குலோத்துங்கன் சிரித்து. அத்தியாயம் 2. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கான அந்த தனியார் நடத்தும் ஹாஸ்டல் கட்டிடத்தை சுற்றிலும் அசோக மரங்கள் விரைத்து கொண்டு நின்றிருந்தன. மொத்தம் 64 பேர்கள். சிலர் தனியறைகளில், சில அறைகளில் 2-3. சற்று பெரிய ஹால் போல் அமைந்திருந்த அறையில் பிலிம் இன்ஸ்டிடியூட்டில் எடிட்டிங், நடிப்பு, டைரக்ஷன் என்று படிக்கிற மாணவிகள் 7 பேர்கள் தங்கியிருக்க அவர்களுக்கெல்லாம் தலைவலி ராதிகாதான். சொல்லப்போனால் அந்த ஹாஸ்டலுக்கே ராதிகாதான் லீடர் போல. 40 வயது பெண்கள் எல்லாம் கூட தங்கியிருந்தாலும் எல்லோருக்கும் அவளிடம் ஒரு சின்ன பயம். வார்டன் திரிபுர சுந்தரி உட்பட. திரிபுர சுந்தரிக்கு இந்த மாணவிகள் வைத்த பெயர் டே கோஸ்ட், அதாவது பகல் பேய். அநேகமாக எல்லோருக்கும் பட்டமளிப்பு உண்டு. சாம்பார் சுமதி, ஜென்டில் உமன் ஜானகி, சைட் சரளா, விங்கி பிங்கி, டபுள் டக்கர், சிஸ்டர் ஆஃப் கண்ணகி, எக்ஸ்சேஞ்ச், டைலர்ஸ் டிலைட், லேசர் ரேசர், இப்படி ஒரு கமிட்டி கூடி பேசி முடிவெடுத்து விட்டால் அப்புறம் அந்த பெண்ணிற்கு அந்த ஹாஸ்டலை பொறுத்தவரை அதுதான் பெயர். இரவு 8 மணிக்கு ஹாஸ்டலின் கதவுகள் சாத்தப்படும். அதற்கு பிறகு யாரும் போகக்கூடாது, யாரும் உள்ளே வரக்கூடாது. இது பொது விதிகள். இந்த 7 மாணவிகள் மட்டும் விதிவிலக்குகள். இவர்களை சேர்த்தது தப்பு என்று வார்டன் உணர்ந்து ரொம்ப நாட்கள் ஆகிவிட்டது. காலி செய்ய சொல்லி பலமுறை சொல்லிவிட்டாள். ஓகே மேடம், நாங்க காலி செஞ்சிடுறோம். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? நோட்டீஸ் போர்டில் ஒரு சின்ன சர்க்குலர் குத்தி வைப்போம். என்ன சர்க்குலர்? முதல் கணவன் சோமசுந்தரத்திடம் டைவர்ஸ் வாங்கி கொண்ட திரிபுர சுந்தரியாகிய நான் டைப்ரைட்டிங் இன்ஸ்டிடியூட் வைத்து நடத்தும் ஜனார்த்தனனை திருமணம் செய்து கொள்ளப் போவதில்லை. ஆனால் சும்மா அன்பாக பழகி வருகிறேன். ஆங்கிலத்தில் அஃபையர் என்பார்கள். இப்படி ஒரு சர்க்குலர் உங்க கையெழுத்துல வைப்போம். ஓகேயா மேடம்? தனது பலவீனத்தை தொட்டவுடன் மூக்கு சிவந்து வார்டன் கெட் லாஸ்ட் என்று கத்துவார். அடுத்த சில மாதங்களுக்கு காலி செய்ய சொல்லி பேசவே மாட்டார். ராதிகா ஹாஸ்டலுக்கு திரும்பிய போது 8:30 மணி இரவு. ஹாஸ்டல் முழுக்க இருட்டில் ஊறிக்கொண்டிருந்தது. எப்பையிலிருந்துப்பா கரண்ட் கட் என்றால் முகத்தில் டார்ச் அடித்த வாட்ச்மேனிடம். 1 மணி நேரமா இல்லம்மா. அம்மான்னா உதப்பேன் ராஸ்கல். 1 மணி நேரமா இல்ல பாப்பா. இது எவ்வளவு நல்லா இருக்கு. ராதிகா விசில் அடித்து கொண்டே மாடிப்படிகள் ஏறி தன் அறைக்குள் நுழைய ஒரே ஒரு மெழுகுவர்த்தி கொளுத்தி வைத்து அந்த வெளிச்சத்தில் 4 பெண்கள் சீட்டு விளையாடி கொண்டிருக்க ஒருத்தி கிதார் தட்டி கொண்டிருந்தாள். ஒருத்தி அதே மங்கள் வெளிச்சத்தில் நாவல் படித்து கொண்டிருந்தாள். கிதாரை தூக்கி மாட்டுடி, பெரிய இளையராணின்னு நினப்பு. ராதிகா உள்ளே நுழைந்து கைப்பையை தன் மேஜையில் போட்டாள். உன் ஆளை சமாதானம் பண்ணிட்டியா ராதி என்றாள் சீட்டு விளையாடிய ஆனந்தி. பின்ன உங்க 6 பேருக்கும் ஐஸ்கிரீம் வாங்கி தந்தாகணும்னு சொல்லி மணிப்பர்ஸை கறந்து வாங்கிட்டு வந்துட்டேனே. கையில் இருந்த பாலித்தீன் பையை ஆட்டினாள் ராதிகா. லாங் லிவ் ராதிகா என்று எல்லோரும் கத்தினார்கள், கையை நீட்டினார்கள். வேர்க்கல? இங்கே வேணாம், எல்லாரும் மொட்டை மாடிக்கு போயிடலாமா? நைஸ் ஐடியா. நான் வரல என்றால் புத்தகம் படித்த பாமா. என்னடி படிக்கிறாவ? ராபின்ஸ். சூடான கட்டம் போல இருக்கு. பிடுங்கி எரிஞ்சிடுவேன். ஆமா, மரியாதையா வந்துரு. கண்ணு தேய இந்த மாதிரி படிச்சுட்டு ராத்திரி காலை தூக்கி மேலே போடுறது. பாமா, முந்தா நாள் என்ன செஞ்ச எல்லார்கிட்டையும் சொல்லட்டுமா? மரியாதையா வந்துடுறியா? மை காட், வந்துடுறேன். எல்லோரும் மொட்டை மாடிக்கு வந்து ஆளுக்கு ஒரு கப் ஐஸ்கிரீமை மரஸ்பூனால் எடுத்து சாப்பிட்டு அரட்டையை தொடர காற்று ஜிலுஜிலுவென்று படர்ந்து பெயர்ந்தது. எப்படி ராதிகா சமாதானப்படுத்தின? பாமாவையா? பாமாவா சமாதானப்படுத்துற அளவுக்கு என்ன செஞ்சா? ராதிகா சொல்லாத. சொல்லாம இருந்தா என்ன தருவ? முத்தம். போடி, உன் முத்தத்தை திரிபுர சுந்தரிக்கு கொடு. உடனே பினாயில் போட்டு வாய கழுவுவா. ஒரு டிஷர்ட் வாங்கி தரியா? சொல்லல. சரி சரி வாங்கி தரேன், மானத்தை வாங்காத. குளோத்தை எப்படி சமாதானம் செஞ்ச? கிஸ் பண்ணியா? அது மாமூலாச்சே. பின்ன குளோத்தை பொறுத்தவரை கெஞ்சக்கூடாது, மிஞ்சணும். அவன் முறைக்கிறப்ப ஒரு படி மேலே போய் சரி இப்போ என்னதான் பண்ணணும்னு சொல்றன்னு எகிரினா போதும். உடனே பஞ்சரான சைக்கிள் டயர் மாதிரி காத்து இறங்கிடுவான். அப்புறம் செயின்ல கட்டினா நாய்க்குட்டி தான். சொல்றேன், என் கிளாஸ் தானே அவன், கண்டிப்பா சொல்றேன். நாய்க்குட்டி நான் சொல்ற அவன என்றாள் ஆனந்தி. சொல்லிடுவியா? திருகி தூரம் எழிஞ்சிடுவேன். அப்புறம் ஒத்த காதோட திரிவ நீ. அப்போ அவன்கிட்ட பயம் இருக்குல்ல, ஒத்துக்கோ. இன்னொரு உலகப்போர் வேணாமேங்கிற அக்கறை தான். உஷா, என்னமோ ஒரு சப்ஜெக்ட் பண்ணி வச்சிருக்கேன்னு சொன்னியே, சொல்லு கேட்போம். இப்பவா? பின்ன உன் கதை சப்ஜெக்ட் கேட்கறதுக்காக ஐயர்கிட்ட நாள் கேட்டு பந்தல் போட்டு தோரணமா கட்ட முடியும். சொல்லுடினா. உஷா தன் பாக்கெட்டில் இருந்து சிகரெட் எடுத்து பற்ற வைத்து கொண்டு அப்பதான் எனக்கு மூடு வரும் என்று இழுத்தாள். இவளுக்கு கல்யாணம் நடக்கும்னு நினைக்கிற? எதுக்கு கல்யாணம்? எப்போவோ பார்த்தாச்சு. எப்போவோ பார்த்தாச்சா இல்லை எத்தனையோ பார்த்தாச்சா? எனக்கு தெரிஞ்சே 3 பேரு. முதல்ல சவுண்ட் முரளி கூட சுத்திக்கிட்டு இருந்தா. அப்புறம் திவாகர். அப்புறம் அவன் பேர் என்ன? சாமித்துறையா? பூனைக்கண்ணன். ஆனந்தி கூட தான் உன் குளோத்து கூட முதல்ல சுத்தினா.
செருப்படி விழும். பியூர் ஃப்ரெண்ட்ஷிப் எங்களோடது. இப்போவும் தான் பேசுறோம், பழகுறோம். நான் மட்டுமா, ராணி, விஜயா, பாமா எல்லாரும் தான் அவன் கூட பேசுறோம். அனாவசியத்துக்கு இணைச்சு பேசினா அப்படியே தூக்கி கீழே போட்டுடுவேன். நாளைக்கு ஒரு நாள் லீவு கிடைக்கட்டும்னு என்றாள் ஆனந்தி. ஓகே, சண்டை வேணாம், நீ சப்ஜெக்ட் சொல்லு. உஷா ஸ்டைலாக சிகரெட் பிடித்து ஊதியபடி கோஸ்ட் சப்ஜெக்ட் என்றாள். பாரதி ராஜா, பாக்கியராஜ் எல்லாரும் வேதம் புதிது, இது நம்ம ஆளு படத்துல சொல்லாதத நீ என்ன சொல்ல போற? யான சூன்யமே, கேஸ்ட் இல்ல, கோஸ்ட், பேய் கதை. ஜெகன்மோகினி மாதிரியா நீயே நடிக்க போறியா? ஹிப் பத்தாது. ஸ்டாப் யூ ஆல். பேய் கதையில த்ரில்ல தான் எல்லாரும் வைப்பாங்க. நான் சென்டிமெண்ட் வைக்கிறேன், அதுவும் ரொம்ப ரியலிஸ்டிக்கா. ராதிகா வாய் விட்டு சிரித்தாள். எதுக்கு சிரிக்கிற? பேய்ங்கிறதே அன்ரியலிஸ்டிக் உடான்ஸ், அதுல ரியலிஸ்டிக்கா சென்டிமெண்ட் வைக்கிறேன்னு சொன்னியே, சிரிப்பு வந்துருச்சு. பேய் எப்படி உடான்ஸ் ஆகும் ராதிகா? இல்லாத ஒன்ன சொன்னா அது உடான்ஸ் தானே. பேய் இல்லைன்னு யார் சொன்னது என்றாள் ஆனந்தி. நான் சொல்றேன். நீ பார்க்கலங்கிறதுனால இல்லைன்னு ஆயிடுமா ராதிகா? நீ கலிபோர்னியா பார்த்திருக்கியா? கிடையாது. அதனால அப்படி ஒரு கண்ட்ரி இல்லைன்னு சொல்லிடுவியா? அது வேற இது வேற. அது மாதிரி தான் இது. எத்தனையோ பேர் பேயை பார்த்துருக்காங்க, பேய் பிசாசுனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. எவ்வளவோ பேர் இந்த ஆராய்ச்சியில ஈடுபடுறாங்க. நான் நம்புறேன்பா. ஆனந்தி, முட்டாள் மாதிரி பேசாத, நீ படிச்சவ. கோபம் சேர்ந்தது ராதிகாவிற்கு. படிச்சிருந்தா என்ன, நம்புறதும் நம்பாததும் அவங்க மனசை பொறுத்தது என்றாள் பாமா. எங்க மாமா பேய் அனுபவம் சொல்லியிருக்காரு. ஒரு தடவை அவர் வேலை முடிஞ்சு சைக்கிள்ல தனியா ராத்திரி வீட்டுக்கு வந்தப்ப மல்லிகை வச்ச மோகினி லிஃப்ட் கேட்டுதாமா. சிரிக்காத ராதிகா, எங்க கிராமத்துல நானே பார்த்திருக்கேன் என்றாள் உஷா. என்ன பார்த்த சொல்லு. வெள்ளை புடவை கட்டி தலையை விரிச்சு போட்டு ஜல் ஜல்னு நடந்து போச்சா? பின்னணியில சாம்பிராணி போட்ட மாதிரி புகை வேற வரணுமே. கேலியா இருக்கா உனக்கு? எங்க குலதெய்வம் கோயில்ல ஒரு ராத்திரி தங்கி மறுநாள் மாவிளக்கு போடுறதா வேண்டுதல். நான், அப்பா, அம்மா போயிருந்தோம். பிரகாரத்துல தூங்கினோம். ராத்திரி எனக்கு திடீர்னு முழிப்பு வந்துச்சு. விக்கல் தண்ணி பானை எங்க இருக்குன்னு தேடி நடந்தேன். கோயில் பக்கத்துல பூசாரி வீடு, அந்த வீட்டுக்கு நடந்தேன். பக்கத்துல சுடுகாடு. முதல் நாள் எரிச்ச பிணத்துல இருந்து புகை வந்துகிட்டு இருந்துச்சு. அப்ப திடீர்னு என் காதுகிட்ட, வாமா பொண்ணு, கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கலாம்னு ஒரு பொம்பளை குரல் சத்தியமா கேட்டுச்சு. சுத்தியும் பார்த்தா யாரையும் காணோம். சுடுகாட்டு பக்கம் திரும்பி பார்த்தா பட்டுப்புடவை கட்டி உடம்பு முழுக்க நகை போட்டு ஒரு பொண்ணு ஒரே ஒரு செகண்ட் என்னை பார்த்து சிரிச்சா. நான் அம்மான்னு அலறி மயக்கம் போட்டே விழுந்துட்டேன். மறுநாள் பூசாரி சொல்றாரு, 2 வாரம் முன்னாடி ஊர்ல ஒரு பணக்கார சுமங்கலி அம்மா தூக்கு மாட்டி செத்து அந்த சுடுகாட்டுல தான் எரிச்சாங்களாம். அதுக்கு என்ன சொல்ற என்றாள் உஷா. பிரம்ம, எல்லாம் ஓ மன பிரம்ம. சுடுகாட்டை பார்த்ததும் சின்ன வயசுல இருந்து நீ கேட்ட படிச்ச பேய் சமாச்சாரங்கள் எல்லாம் உனக்குள்ள ஒரு செகண்ட்ல வந்து போய் நீ கேட்டதும் பார்த்ததும் உன் மனப்பிரமை தான். கரண்ட் வேற இல்ல, தேவைதானா இப்ப இந்த பேச்சு என்றாள் அனுஷா. தேவைதான். நாம எல்லாம் சினிமா கத்துக்கிறோம். நாளைக்கு சினிமாவை உருவாக்க போறோம். சினிமா ஒரு பவர்ஃபுல் மீடியம். அதுல கருத்து சொல்ல வர்றவங்களுக்கும் ஒரு தகுதி வேணும். நீ நாளைக்கு உன் மனசுல இருக்கிற இந்த மாதிரி மூடத்தனமான கருத்துக்களை தான் மக்கள் கிட்ட சொல்லுவ. அது தப்பு. இந்த மாதிரி மூட நம்பிக்கைகள் வச்சிருக்கிறதே தப்பு. இது அவங்க இஷ்டம் ராதிகா. நான் ஒத்துக்க மாட்டேன். பேய் இல்ல, அதெல்லாம் ரீலா வழி வழியா சுத்தப்பட்ட பொய் மூட்டைன்னு நான் சொல்றேன். உண்டுன்னு சொல்றவ யாராச்சும் எனக்கு நிரூபிங்க. நாளையில இருந்து அவங்க துணியெல்லாம் நான் துவைச்சு போடுறேன். சவாலா? அப்கோர்ஸ். இப்படி வச்சுக்கலாமே. எப்படி? பேய் கிடையாதுன்னு நீ நிரூபிச்சிட்டா நீ சொல்றத நாங்க செய்றோம் என்றாள் ஆனந்தி சூடாக. ஓகே, எப்படி நிரூபிக்கிறதுன்னு சொல்லு. நம்ம ஹாஸ்டலுக்கு பக்கத்துல கிறிஸ்தவ கல்லறை இருக்குதுல்ல? ஆமா. அதுல ஃபாதர் ஜோசப் பீட்டர்னு ஒரு பெரிய கல்லறை இருக்கு. நாம எல்லாரும் ஒரு நாள் போய் பார்த்துருக்கோம். ஞாபகம் இருக்கா? இருக்கு. அந்த கல்லறை தலைமாட்டில ஒரு சிலுவை இருக்கும். நீ என்ன செய்யணும்? ராத்திரி 12 மணிக்கு தனியா போய் அந்த சிலுவைக்கு ரோஜா மாலை போட்டுட்டு வரணும். இன்னைக்கு இல்ல, நாளைக்கு. அதென்ன நாளைக்கு? நாளைக்கு அமாவாசை. இருட்டு இன்னும் அதிகமா இருக்கும். நீ போட்டுட்டு வந்துரு. நீ சொல்றத நாங்க செய்றோம். பாதியிலேயே நடுங்கி திரும்பிட்டனா நீ பேய்க்கு பயப்படுற, அதை நம்புறன்னு அர்த்தம். ஓகேயா என்றாள் உஷா. ஓகே, உங்களை என்னென்ன செய்ய வைக்கலாம்னு நான் இப்பவே யோசனை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆமா, டார்ச் லைட் எடுத்து போகலாமா? தாராளமா என்றாள் ஆனந்தி. ரைட், நாளைக்கு ராத்திரி 12 மணிக்கு ரோஜா மாலை வாங்கி வச்சிடுங்க என்றாள் ராதிகா சற்றும் குரலில் உறுதி குறையாமல். அத்தியாயம் 3. மறுநாள் இரவு மணி 12. வானம் குருடாயிருந்தது. ஓகே, நான் புறப்படுறேன் என்றால் ஒரு கையில் ரோஜா மாலையும் மறு கையில் டார்ச் லைட்டும் எடுத்துக்கொண்ட ராதிகா. நல்லா யோசனை பண்ணிக்கோ ராதிகா, நமக்குள்ள வீம்பு வேணாம். இப்போ கூட ஒன்றும் மோசமில்ல என்றாள் உஷா. எதுக்கு? போட்டியிலிருந்து வாபஸ் வாங்கிக்கலாம் என்றாள் ஆனந்தி. பேய் கிடையாதுன்னு ஒப்புக்கிறீங்களா? நோ. எதுக்காக நீ அனாவசியமா ரிஸ்க் எடுக்கணும்னு தான். என்ன ரிஸ்க்? ஒரு பெட்ஷீட் தலையணை வேணும்னாலும் சுத்தி எடுத்துக்கிட்டு போகட்டுமா? அந்த கல்லறைக்கு பக்கத்திலேயே விரிச்சு படுத்து தூங்கிட்டு காலையில வரட்டுமா? நீங்க ஆனாலும் ரொம்ப கோழையா இருக்கீங்க. ராதிகா, வெளியில வீரமா பேசுற,
உள்ளுக்குள்ள உதறும். சரி, நீயே உணரத்தான் போற, பாதியில திரும்பி வரத்தான் போற, போயிட்டு வா, ஆல் த பெஸ்ட் என்றாள் ஆனந்தி. எல்லோரும் ஹாஸ்டலின் வாசல் கேட் வரைக்கும் வந்தார்கள். வாட்ச்மேன் கன்னியப்பன் அரை தூக்கத்தை உதறி முழித்தான். என்னது, இந்த நேரத்துக்கு வெளியில இருந்து உள்ள வருவீங்க, இப்ப வெளியில போறீங்க? நாங்க யாரும் போகல, ராதிகா மட்டும்தான் போறா, அரை மணி நேரத்துல திரும்பிடுவா. கதவை தர கண்ணியப்பா, பேர பாரு, ஸ்பின்ஸ்டர் ஃபாதர் என்றாள் பாமா. கதவை திறந்து விட்டவன், இது எதுக்கு மாலை என்றான். அதெல்லாம் உனக்கு புரியாது, ஒரு பந்தயம். ராதிகா அவர்களை நோக்கி கையசைத்து விட்டு மெதுவாக நடக்க துவங்கினாள். ஹாஸ்டலை தாண்டி இடைவெளி விட்டு ஒரு ஓட்டு வீடு, அதன் பிறகு மாடுகள் மேய்வதற்காகவே யாரோ வாங்கி போட்டு கட்டாமல் வைத்திருக்கும் காளிமனை, அதன் பிறகு வெற்று பிரதேசம், தூரத்தில் கல்லறைகள். நிதானமாக நடந்த ராதிகா ஒரு ஹிந்தி பாடலை ஹம் செய்ய துவங்கினாள். ரோஜா மாலையை ஒரு கையில் மடக்கினவாறு போட்டிருந்தாள். அந்த போஸ்ட் கம்பத்துடன் கார்ப்பரேஷனின் மின்சார விளக்கு குட்பை சொன்னது. அந்த கடைசி விளக்கின் வெளிச்ச எல்லையை தாண்டியதும் டார்ச் வெளிச்சம் மட்டும்தான் அவளுக்கு துணையாக முன்னால் சென்றது. இந்த ராத்திரியில் கையில் ஒரு ரோஜா மாலையோடு ஒரு இளம்பெண் தனியாக நடந்து போவதை யாராவது பார்க்க நேர்ந்தால் என்னை ஒரு பேய் என்று நினைத்து கொள்வார்கள். ராதிகா திரும்பி பார்த்தாள். தன் ஹாஸ்டலை விட்டு வெகு தூரம் வந்துவிட்டதை உணர்ந்தாள். வானத்தில் மேகங்கள் உரசி கொண்டன. தனது தோள்பட்டையில் மழையின் முதல் துளியை அவள் உணர்ந்தாள். மழை வருவதற்குள் சென்று அந்த கல்லறை சிலுவையில் மாலை அணிவித்துவிட்டு திரும்பிவிட வேண்டும். ராதிகா சற்று விரைவாக நடக்க துவங்கினாள். லேசாக துவங்கிய மழை சடசடவென்று வலுவாக பெய்ய துவங்க தோழிகள் அவசரமாக ஜன்னல்களின் கதவுகளை இழுத்து மூடினார்கள். என்னடி, ராதிகாவை இன்னும் காணோம் என்றாள் கவலையுடன் ஆனந்தி. மலைக்கு எங்கேயாவது ஒதுங்கியிருப்பா என்றாள் பாமா. கல்லறைக்கு போற வழியில ஒதுங்கிறதுக்கு எதுவுமே இல்லடி. மணி என்ன இப்போ? 12:45 ஆகுது. நனைஞ்சுக்கிட்டாவது இந்நேரம் வந்துட முடியுமே. சும்மா ஆள் ஆளுக்கு அனுத்தாதீங்க, இன்னொரு 10 நிமிஷத்துல வந்துருவா என்றாள் உஷா நம்பிக்கையுடன். கரண்ட்டும் நின்று போய்விட மெழுகுவர்த்தி கொளுத்தி வைத்து கொண்டார்கள். வெளியில் மழை பூமிக்கு ஏதோ தண்டனை கொடுப்பது போல வெளுத்து வாங்கி கொண்டிருந்தது. நிமிடங்கள் நகர்ந்தன. 1 மணிக்கு எல்லா மாணவிகளுக்கும் நம்பிக்கை போய் கவலை தொற்றிக் கொண்டது. எல்லோரும் அறையை விட்டு வந்தார்கள். ஹாஸ்டலின் வாசல் கேட் அருகில் இருந்த கான்கிரீட் கூண்டுக்குள் ஒரு ஹரிக்கேன் விளக்கை கொளுத்தி மாட்டிக்கொண்டு குந்தி கால்களை கட்டிக்கொண்டு விடவிடவென்று நடுங்கிக் கொண்டிருந்தான் வாட்ச்மேன் கன்னியப்பன். அவன் இருக்கும் அந்த கூண்டை அடைவதென்றால் நனைந்து கொண்டுதான் போக வேண்டும் என்பதால் காரிடாரின் முனையில் நின்று கொண்டு கன்னியப்பா என்று அழைத்தார்கள். அவன் தான் நனைவதை பற்றி பொருட்படுத்தாமல் ஓடி வந்து இவர்களிடம் சேர்ந்து நடுங்கிக் கொண்டே பற்கள் படபடக்க, என்ன என்றான். ராதிகா இன்னும் வரலையே. அந்த பாப்பா எங்க போச்சுன்னே நீங்க சொல்லலையே. ஏதோ மாலை எடுத்துக்கிட்டு போச்சு, பந்தயம்னு சொன்னீங்க. கடைசியில கல்லறையெல்லாம் இருக்குதுல்ல, அதுல ஒரு கல்லறையில மாலை போட்டுட்டு வரணும்னு பந்தயம். இந்த மலை இல்லையா? அவ புறப்பட்டப்ப மழை இல்லையே. நல்லா பந்தயம் கட்டினீங்கம்மா. வயசு பிள்ளைங்க மயானம் பக்கம் எல்லாம் போகலாமா? அதுவும் இந்த ராத்திரியில. நாங்க எல்லாரும் பேய் உண்டுன்னோம், அவ கிடையாதுன்னா அதை நிரூபிக்கிறதுக்காக பந்தயம். உங்ககிட்ட குடை இருக்கா கண்ணியப்பா? இருக்கு, கிளிசல். இந்த மலைக்கு தாங்காது. காத்து வேற புயல் கணக்கா வீசுது, புடுங்கிட்டு போயிடும். நான் போய் பார்த்து கூட்டிக்கிட்டு வரேன். குடையெல்லாம் வேணாம், இது நனையிற உடம்பு தான், தாங்கும். நாங்களும் வரோம். நீங்க எதுக்குமா? உன் துணைக்கு. எந்த கல்லறைக்கு அவளை அனுப்பினோம்னு எங்களுக்கு தானே அடையாளம் தெரியும். இரு கண்ணியப்பா, எல்லாரும் வேணாண்டி, 2 பேர் அவனோட கூட போகலாம். நம்ம ரூம்ல நல்ல குடைங்க இருக்கு, 3 குடைங்க எடுத்துட்டு வாங்க என்றாள் உஷா. 5 நிமிடத்தில் உஷா, பாமா மற்றும் கன்னியப்பன் மூவரும் ஆளுக்கு ஒரு குடை பிடித்து கொண்டு நடக்க துவங்கினார்கள். குடையை காற்றில் பறக்காமல் அழுத்தி பிடித்து கொள்ளவே நிறைய முயற்சி தேவைப்பட்டது. பெய்த மழையில் கணுக்காலுக்கும் சற்று மேல் வரைக்கும் தண்ணீர் ஓடிக்கொண்டிருந்தது. காற்றின் சுழற்சியால் மழை எல்லா திசையிலும் மாறி மாறி பெய்ததில் தெப்பலாக நனைந்து போனார்கள். குடைக்கு அர்த்தமில்லாமல் போனது. வழியில் தெரிந்த ஒவ்வொரு மரத்திற்கடியிலும் கன்னியப்பன் டார்ச் வெளிச்சம் பாய்ச்சி பார்த்து கொண்டே நடந்தான். ராதிகா என்று ஒரு முறை கத்தினாள் பாமா. பாமா கன்னியப்பனின் டார்ச் லைட்டை வாங்கி தூக்கி பிடித்து 2 முறை அணைத்து போட்டாள். அவகிட்ட டார்ச் இருக்கு, இந்த சிக்னல் பார்த்தா பதில் சிக்னல் கொடுக்கலாம் இல்லையா? மழை விடாமல் பெய்து கொண்டிருந்தது. மூவரும் கல்லறைகள் பகுதிக்கு வந்து சேர்ந்தனர். அந்த சிமெண்ட்ரிக்கு காம்பவுண்ட் சுவர் என்றெல்லாம் எதுவும் இல்லை. கேட் மாதிரி எதுவும் இல்லை. முக்கிய சாலையிலிருந்து செம்மண் சாலையாக சற்று இடதுபுறம் இறங்கியதும் வரிசையாக கல்லறைகள், சிறிதும் பெரிதுமாக சிலுவைகள், நட்டதும் நடாததுமாக, மேடை கட்டியதும் கட்டாததுமாக. ராதிகா குரல் கொடுத்தாள் பாமா. பதில் இல்லை. என்ன பாமா, இவ்வளவு தூரம் வந்து பார்த்துட்டோம், காணோம், எங்கே போனா? இல்லைன்னா வழியிலையாவது பார்த்துருப்போம் பதறினாள் உஷா. கல்லறைக்கு நடுவில் நடந்து குறிப்பிட்ட அந்த ஃபாதர் ஜோசப் பீட்டரின்
கல்லறையின் சிலுவையில் டார்ச் அடித்து பார்த்த கன்னியப்பன், இதோ மாட்டி இருக்குதே ரோஜா மாலை என்றான். அதானே, சொன்ன மாதிரியே தைரியமா வந்து சிலுவைக்கு மாலை போட்டுட்டாளா? சரி, போட்டவ எங்கே போனா? இங்க இருந்து நம்ம ஹாஸ்டலுக்கு திரும்பி வர்றதுக்கு நாம வந்த அந்த ஒரே வழிதானே இருக்கு. ஆமாம்மா, வேற வழி எதுவும் கிடையாதுமா. மூவரும் குழப்பமுற்று ராதிகா என்று ஆள் மாற்றி ஆள் குரல் கொடுத்து பார்த்தார்கள். என்ன பண்றதுன்னு புரியலையே கண்ணியப்பா என்ற உஷா அவனிடம் இருந்து டார்ச் லைட்டை வாங்கி ஒவ்வொரு கல்லறையாக அடித்து பார்த்து கொண்டே வந்தவள் திடீரென்று வீல் என்று அலறி டார்ச் லைட்டை நழுவ விட்டாள். என்னம்மா என்னம்மா, அங்க அங்க என்று மட்டும்தான் சொல்ல வார்த்தை வந்தது. கண்ணியப்பன் கீழே விழுந்த டார்ச் லைட்டை எடுத்து அவள் காட்டிய திசையில் அடித்து பார்த்து உறைந்து போனான். ஒரு கல்லறையின் மேடையின் மேல் பாதி உடம்பும் கீழே பாதி உடம்புமாக கிடந்த ராதிகாவின் வயிற்றில் அந்த கத்தி ஆழமாக செருகி இருக்க அதன் கைப்பிடி மட்டுமே தெரிந்தது. இரண்டு பெண்களும் சேர்ந்து அலற கண்ணியப்பன் மட்டும் தைரியமாக கிட்டே ஓடி முகத்தில் டார்ச் அடித்து பார்க்க ராதிகா இறந்து போய்விட்டதை அவனால் உணர முடிந்தது. அத்தியாயம் 4. போலீஸ் வந்து சேர்ந்தபோது மழை சுத்தமாக நின்றிருந்த போதிலும் காற்று காதுக்குள் நுழைந்து சிலிர்க்க வைத்து கொண்டிருந்தது. 2 ஜீப்புகளின் வெளிச்சங்களை தவிர பேட்டரியில் கனெக்ஷன் கொடுத்து பெரிய சர்ச் லைட் போட்டிருந்ததில் பூச்சிகள் பறப்பது எல்லாம் தெரிந்தது. இன்ஸ்பெக்டர் லீலாவதி யூனிஃபார்முக்கு மேல் ரெயின்கோட் அணிந்திருந்தார். புகைப்பட நிபுணரை அழைத்து அவர் எடுக்க தவறிய சில கோணங்களில் பிணத்தை புகைப்படம் எடுக்க சொன்னார். ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு வழியே இல்லை, மழை, கத்தியில எந்த ஃபிங்கர் பிரிண்ட்டும் இல்லை, கொலைகாரன் கிளவுஸ் உபயோகிச்சிருக்கணும் என்றார். ஜீப்பின் பேனட் மேல் துணி விரித்து அதன் மேல் வைக்கப்பட்டிருந்த இரத்தக்கரை படிந்த கத்தியை ஒரு லென்ஸ் வைத்து பார்த்தபடி அந்த ஃபாரன்சிக் சயின்ஸ் நிபுணர். லீலாவதி அமைதியாக தலையை மட்டும் அசைத்தாள். சப் இன்ஸ்பெக்டர் சண்முகம் வந்து, இங்கேருந்து மெயின் ரோடு வரைக்கும் செம்மண் ரோடு மேடம், அதில் ஒரே ஒரு டயர் மார்க் பளிச்சுன்னு இருக்கு, ஸ்கூட்டரோட டயர் மார்க். மழை பெஞ்சதால மற்ற மார்க்ஸ் எல்லாம் அழிஞ்சு அது மட்டும் தெளிவாக இருக்கு. கொலைகாரன் ஸ்கூட்டரில் வந்திருக்கான் என்றார். பார்க்கலாம் என்று அவருடன் லீலாவதி நடக்க நிபுணரும் தொடர்ந்தார். பரியல் கிரவுண்டுக்கு அடுத்து நிறைய மரங்கள் இருந்தன. ஒரு மரத்தடியில் இருந்து புறப்பட்டன 2 டயர் அச்சுகள். அவை ஒன்றோடு ஒன்று சேர்ந்து விலகி முக்கிய தார்ச்சாலை வரை சென்று முடிந்தன. இது முன் சக்கரம், இது பின் சக்கரம் என்றார் நிபுணர். அப்படியே ஒரு மோல்டு பதிவு எடுத்துருங்க, என்ன கம்பெனி வண்டின்னு தெரிஞ்சிடும். எடுத்துடலாம் மேடம், ஆனால் எடுக்காமலே என்னால் சொல்ல முடியும், இது ஸ்கூட்டர் இல்லை, பைக், 100cc பைக், பஜாஜ் காவசாகி என்றார் நிபுணர். ஐசி, நீங்கள் மோல்டு எடுத்துருங்க, கோர்ட்டுக்கு தேவைப்படும். இதே மாதிரி செருப்பு அச்சுகள் கூட நமக்கு கிடைக்கலாம், கொஞ்சம் பார்த்துருங்க சண்முகம் என்றார் லீலாவதி. எஸ் மேடம், பிணத்தை சுற்றி கொஞ்சம் பள்ளமா ஏரியா மழை தண்ணி தேங்கி இருக்கு, அதை அப்புறப்படுத்த சொல்லியிருக்கேன். சண்முகம் சென்றதும் அந்த டயர் அச்சுகள் புறப்பட்ட மரத்தடிக்கு வந்து நின்றார் லீலாவதி. பைக் ஸ்டாண்டு போட்டு நிறுத்தப்பட்டிருந்ததன் அடையாளமாக ஸ்டாண்டின் பள்ளங்கள் 2 இருந்தன. அந்த இடத்திலிருந்து முக்கிய சாலையை பார்க்க முடிந்தது. அதே போல ஃபாதர் ஜோசப் பீட்டரின் கல்லறையையும் பார்க்க நேர்ந்தது. சிலுவையில் போடப்பட்ட மாலை மழையில் இதழ்கள் உதிர்ந்து பாதி நாராய் தொங்குவது தெரிந்தது. கிட்டத்தட்ட இங்கிருந்து 60 அடி தூரம். லீலாவதி குனிந்து தரையில் பார்த்தார். அந்த டார்ச் லைட்டை கொஞ்சம் இந்த பக்கம் திருப்புங்க என்றார். திருப்பப்பட்டதும் மழை காரணமாக மண்ணில் புதைந்திருந்த சில தீக்குச்சிகளும் சிகரெட் துண்டுகளும் பாதி பாதி வெளிப்பட்டன. லீலாவதி அமர்ந்து பொறுமையாக அவற்றை கிளறி கிளறி எடுத்து சேகரித்தார். மொத்தம் 3 சிகரெட் துண்டுகள், 3 தீக்குச்சிகள். 3 சிகரெட் துண்டுகளும் ஃபில்டர் வீல்ஸ் துண்டுகள் என்பது தெரிந்தது. காத்திருந்திருக்கிறான். இங்கே பைக்கை நிறுத்தி அமர்ந்து கொண்டு அந்த பெண்ணிற்காக காத்திருந்திருக்கிறான். அதாவது இரவு 12 மணிக்கு பந்தயத்தை நிறைவேற்றுவதற்காக ராதிகா அந்த கல்லறைக்கு வரப்போகிறாள் என்கிற செய்தி ஏற்கனவே அவனுக்கு தெரிந்திருக்கிறது. லீலாவதி ஃபாரன்சிக் உதவியாளரை அழைத்து அந்த சிகரெட் துண்டுகளையும் தீப்பெட்டிகளையும் ஒப்படைத்துவிட்டு திரும்பவும் ராதிகாவின் பிணம் கிடந்த இடத்திற்கு வந்தாள். மழையில் கடத்தி செல்லப்பட்ட அவளின் உடம்பிலிருந்து விலகின ரத்தம் வெகு தூரத்திற்கு மணலில் உறைந்திருந்தது. நீல நிற மெல்லிய சேலை அந்த உடம்பில் ஈரம் காயாமல் ஒன்றி இருக்க முந்தானை தோள்களில் இருந்து விலகவே இல்லை. லீலாவதி குனிந்து முந்தானையை ஜாக்கெட்டுக்குள் சேர்த்து தோள்பட்டையில் பின் செய்திருக்கிறாளா என்று பார்த்தார். இல்லை, சும்மாதான் போட்டிருக்கிறாள். பெரிசா போராட்டம் எதுவும் நடந்திருக்கிறதா தெரியல சண்முகம். ஆமா மேடம், சேலையில சேறு சகதி கசங்கள் எதுவும் இல்லை. மாலை போட்டுட்டு திரும்பி இருக்கிறா. அவளுக்கே தெரியாம பின்பக்கத்துல இருந்து மெதுவா வந்து இறுக்கி பிடிச்சுக்கிட்டு குத்தியிருக்கான். குத்தி இருக்கணும்னு சொல்லுங்க. விஷயங்கள் கன்ஃபார்ம் ஆகிற வரைக்கும் எதையுமே யூகமாக தான் சொல்லணும். ஆமாம் மேடம். கத்தி இருக்க மாட்டாளா?
கத்தியிருக்கலாம், ஆனால் சுற்று வட்டாரத்தில் வீட்டையே காணுமே. ரெண்டாவது மழை வேற. முதல் காரியமாக ஒரு விஷயம் விசாரிச்சுக்கணும். எத்தனை மணிக்கு மழை ஆரம்பிச்சது, எத்தனை மணிக்கு மழை நின்னுது? இது இந்த கேஸில் ஒரு முக்கியமான மேட்டர். இந்த பரியல் கிரவுண்டுக்கு வாட்ச்மேன் யாரும் இல்லையா? விசாரிக்கிறேன் மேடம். அப்படி யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. ஒரு குடிசை கூட இல்லையே. லீலாவதி பிணத்தை பார்த்தார். உள்ளுக்குள் என்னென்னவோ செய்தது. என்ன ஒரு அழகு, இளமை! உன்னை பிறந்த நாளில் எத்தனை கைகள் தூக்கி கொஞ்சி இருக்கும், எத்தனை உதடுகள் ஆசையாய் உச்சு உச்சு என்று முத்தமிட்டிருக்கும். ஐயோ குழந்தை பார்க்கறா, ஐயோ குழந்தை சிரிக்கிறா, ஐயோ குழந்தை பேசுறா, ஐயோ குழந்தை அவளா நடக்கிறா என்று பெற்ற நெஞ்சங்கள் எத்தனை பூரித்திருக்கும். தொட்டிலில் இட்டு பெயர் சூட்டி விருந்து கொடுத்து என் மகளை இப்படியாக்குவேன் அப்படியாக்குவேன் என்று தந்தை மனம் சூளுரைத்திருக்காது? பள்ளிக்கு அனுப்பி பதைப்புடன் காத்திருந்து திரும்பி வரும்போது அள்ளி கொஞ்சின தாயுள்ளம் என்னென்ன கனவுகள் கண்டிருக்கும். நீ வளர்ந்து உன்னை நீயே உணர்ந்து பூத்து பூப்பென்றால் என்ன என்று உணர்ந்து நாணை சிரித்து ஆண்களை புதிய பார்வை பார்த்து தனிப்பட்ட ஏக்கங்கள் உனக்குள் வேர் விட்டிருக்குமே. இது என் துறை, இதில் நான் இப்படி வர வேண்டும் என்கிற பக்குவ லட்சியம் மனதில் தரித்து அதை நோக்கி நடை வைத்த போது உன் லட்சிய தாகங்கள் எவ்வளவு பொங்கி இருக்கும். ஒரே நாளில் ஒரு 10 நிமிட துடிப்பில் உயிர்காற்று வெளியேறியதும் சவமாகி எல்லாம் எல்லாம் கலைந்து போய்விட்டதே. இதோ இந்த கல்லை யாரும் அகற்றப் போவதில்லை. ஆனால் உன் உடலை நாற்றத்திற்கு முன்பாக எரித்து சாம்பலாக்கி தண்ணீரில் கரைத்து விடப் போகிறார்கள். அப்புறம் உங்கள் வீட்டு பூஜை அறையில் படமாகவும் எங்கள் வழக்கில் பெயராகவும் மட்டுமே இனி நீ. உனக்கேனம்மா இப்படி ஒரு கொடிய விதி? எக்ஸ்கியூஸ் மீ மேடம், ஆம்புலன்ஸ் வந்துருச்சு என்று சண்முகம் சொன்னதும் தன் விழிகளில் துளிர்த்த கண்ணீரை மறைத்து கொண்டு, ஓகே எடுத்துட்டு போக சொல்லுங்க, ராமமூர்த்தியை பாடி கூட அனுப்பி வைங்க, நீங்க என்னோட வாங்க, அந்த ஹாஸ்டலுக்கு போகலாம், டீட்டெயிலாக இன்னும் விசாரிக்கல நாம என்று நடந்து ஜீப்பில் ஏறினார் லீலாவதி. அத்தியாயம் 5. ஹாஸ்டலின் மீட்டிங் ஹாலில் வார்டன் திரிபுர சுந்தரியும் ராதிகாவுடன் இன்ஸ்டிடியூட்டில் படிக்கிற மீதி 6 தோழிகளும் வாட்ச்மேன் கன்னியப்பனும் இருக்க, வார்டனும் இன்ஸ்பெக்டர் லீலாவதியும் சப் இன்ஸ்பெக்டர் சண்முகமும் மட்டும் நாற்காலியில் அமர்ந்திருந்தார்கள். ஏட்டு குறிப்பு நோட்டுடன் நின்று கொண்டார். எங்களோட கேள்விகளுக்கு எதையும் மறைக்காம உண்மையான பதில்களை சொல்றது நல்லது. அப்பதான் எங்களால குற்றவாளியை பிடிக்க முடியும். தப்பான தகவலோ பொய்யான தகவலோ தர முயற்சிக்க வேணாம். அது அவங்களுக்கே பிரச்சனையா முடியும். ராதிகாவோட பிணத்தை முதல்ல பார்த்தது யார் யாரு என்றார் லீலாவதி. நானும் பாமாவும் வாட்ச்மேன் கண்ணியப்பனும் ராதிகாவை இன்னும் காணமேன்னு கவலைப்பட்டு தேடிக்கிட்டு போனப்பதான் பார்த்தோம். எனக்கு மயக்கமே வந்துடுச்சு என்றாள் உஷா. ஆமாங்க என்றான் கண்ணியப்பன். அதுக்கப்புறம் தான் அலறி அடிச்சுக்கிட்டு ஹாஸ்டலுக்கு வந்து வார்டன் அம்மாவை எழுப்பி விஷயம் சொன்னேன். அவங்க உங்களுக்கு ஃபோன் போட்டாங்க. ராதிகா இங்கேருந்து போனப்போ எத்தனை மணி? சரியா ராத்திரி 12 மணி. அவளை தேடிக்கிட்டு நீங்கள் போனப்போ எத்தனை மணி? 1 மணி சரியா. எப்படி சொல்கிறேன்னா, 12:45க்கு நாங்கள் கவலைப்பட்டோம் இன்னும் காணுமேன்னு. 1 மணி வரைக்கும் பார்த்துட்டு அப்புறம் அவளை தேடி போகலாம்னு தீர்மானித்தோம். சரி, பிணத்தை பார்த்தப்ப மழை இருந்துச்சா? மழை இருந்துச்சு மேடம், நல்லா பேஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. 12 மணிக்கு ராதிகா புறப்பட்டப்ப மழை இருந்துச்சா? இல்லை, அதுக்கப்புறம் தான் ஆரம்பிச்சது. 12:30 மணி இருக்கலாமா? இருக்கலாம். லீலாவதி சைடில் திரும்பி சண்முகத்திடம், இந்த ஹாஸ்டல்லேருந்து அந்த கல்லறைக்கு நடந்து போனா எவ்வளவு நேரமாகும்னு பார்க்கணும் என்றாள். வேகமாக போனால் 15 நிமிஷத்தில் போகலாம் சார். மெதுவாக நடந்து போனால் 20 நிமிஷம், அதுக்கு மேலே ஆகாது என்றான் கண்ணியப்பன். ரைட். கல்லறைக்கு நீங்கள் போனப்போ தூரத்தில் ரோட்டில் ஒரு ஆள் பைக்கில் போகிறத பார்த்தீங்களா? இல்லை மேடம். யாராச்சும் ஓடுற சத்தம் கேட்டுதா? இல்லை மேடம். ராதிகா அலறி கத்துற சத்தம் முதல்லே கேட்டுதா? இல்லை மேடம். சரி, அது என்ன பந்தயம்? விபரமா சொல்லுங்க. ஆனந்தி கனைத்து கொண்டு ஆரம்பித்தாள். மேடம், நேற்று நாங்களும் ராதிகாவும் மொட்டை மாடியில் உட்காந்து அரட்டை அடிச்சுக்கிட்டு இருந்தோம். இந்த உஷா ஒரு பேய் கதை எழுதி வச்சிருக்கா. அதை சொல்ல ஆரம்பிச்சப்ப எங்களுக்குள்ள வாக்குவாதம் வந்துடுச்சு. நாங்கள் எல்லாரும் பேய் உண்டுன்னு பேசினோம். ராதிகா மட்டும் பேய் கிடையாது, எல்லாம் மூட நம்பிக்கைன்னு வாதம் செஞ்சா. பேய் இல்லைன்னு சொல்கிற நீ தைரியமாக கல்லறை சிலுவைக்கு மாலை போட்டுட்டு வருவியான்னு பந்தயம் கட்டினோம். வெயிட் என்றார் லீலாவதி. அப்படி சவால் விட்டது குறிப்பாக யாரு? நான் தான் சொன்னேன். உஷா சொன்னா, இன்னைக்கு வேணா, நாளைக்கு அமாவாசை, நாளைக்கு ராத்திரி 12 மணிக்கு போன்னு சொன்னா. எல்லாரும் உசுப்பேத்தினோம். ராதிகா ஒப்புக்கிட்டா. இன்னைக்கு ராத்திரி அவள் மாலையோட புறப்பட்டப்ப கூட வேணாம்னு கெஞ்சினோம். சவால் சவால் தான்னு அவள் புறப்பட்டுட்டா. லீலாவதி திரும்பி வார்டன் திரிபுர சுந்தரியை பார்த்தார். ஏன் மேடம், இது பெண்கள் விடுதி தானே? ஆமாம் என்றார் திரு திரு என்று விழித்த சுந்தரி. பெண்கள் விடுதினா சில கட்டுப்பாடுகள் எல்லாம் இருக்குமே, இங்கே அதெல்லாம் கிடையாதா? ராத்திரி 12 மணிக்கு ஒரு பொண்ணு புறப்பட்டு வெளியே போகிறதுக்கெல்லாம் அனுமதிக்கிறீங்களா? எல்லா கட்டுப்பாடுகளும் உண்டுங்க.
இந்த 7 குரங்குகளுக்கு மட்டும் கிடையாது. பொண்ணுங்களா இது? இதுங்களே பேய்ங்க. அப்புறம் தனியா பேய பார்க்கணுமா என்ன? என்ற வார்டன் முறைத்து பார்த்த அந்த 6 பெண்களையும் ஒரு பார்வை பார்த்து, என்னடி முறைக்கிறீங்க? ஒரு பொண்ணே செத்து போயிட்டா உங்க விபரீதமான விளையாட்டால என்றார். அமைதியா இருங்க. செத்து போகல, கொலை செய்யப்பட்டிருக்கா. இந்த பொண்ணு அந்த இடத்துல எதையோ பார்த்து பயந்து ஹார்ட் அட்டாக் வந்து செத்திருந்தா ஒரு அர்த்தம் இருக்கு. இல்லைன்னா ரவுடி எவனாவது கற்பழிச்சிட்டு கழுத்தை நெரிச்சு போட்டுட்டு போயிருந்தாலும் அர்த்தம் இருக்கு. சேலை கசங்கல, ஒரு கீறல் இல்ல, காதுல தங்க கம்மல் இருக்கு, கையில ரிஸ்ட் வாட்ச் இருக்கு. கொலை செஞ்சவன் திருடன் இல்ல, ஒரு பகையாளி. கொலை செய்யப்படுற அளவுக்கு அவளுக்கு யார் பகை? வார்டன் தன் கண்ணாடியை கழற்றி கொண்டு, அந்த அளவுக்கு யார் பகை என்றால் யோசனையாக. அதை நீங்க எல்லாரும் தான் சொல்லணும். பக்கத்திலேயே இருந்தவங்க, பழகினவங்க. நீங்க 6 பேரும் ராதிகாவோட கிளாஸ்மேட்ஸா? ராணி, விஜயா, பாமா, ஆனந்தி, ராதிகா இவங்க 5 பேரும் டைரக்ஷன் கோர்ஸ் படிக்கிறவங்க. ஒரே கிளாஸ் தான். இந்த அனுஷா சவுண்ட் இன்ஜினியரிங் படிக்கிறா. நான் ஆக்டிங் கோர்ஸ் படிக்கிறேன் என்றாள் உஷா. சரி, ராதிகாவை பற்றி சொல்லுங்க. எந்த ஊரு, என்ன விபரம்? ராதிகாவுக்கு அப்பா மட்டும்தான் இருக்காரு. இருக்காருன்னா ஜெயிலில் இருக்காரு. வேலூரில் ஆயுள் கைதியாக இருக்காரு என்றாள் ஆனந்தி. ஐசி என்றார் சண்முகம் தன்னை திரும்பி பார்த்த லீலாவதியை பார்த்து கொண்டு. என்ன குற்றம்? எத்தனை வருஷமா இருக்காரு? 10 வருஷமா இருக்காரு சார். 10 வருஷம் முன்னாடி அவர் ஒரு கொலை செஞ்சிட்டாரு. நிலத்தகராறு. ஆடுதுறை தான் ஊரு. கொலை செஞ்சுட்டு தலைமறைவாகிட்டாரு. அப்புறம் போலீஸ் தேடி பிடிச்சிட்டாங்க. அவர் பேர் சுப்பிரமணி. இவ அப்புறம் சித்தப்பா வீட்டில் மாமா வீட்டிலன்னு பல ஊரில் படித்து வளர்ந்து இங்கே வந்து சேர்ந்துட்டா. நாங்கள் எல்லாரும் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே லோக்கல் கார்டியன் யாராவது இருக்காங்களா? ஒரு மாமா இருக்காரு, வசதியாக இருக்காரு. ஹோல்சேல் ஃபார்மசூட்டிக்கல்ஸ் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. மோகன்குமார்னு பேர். கொஞ்ச நாள் அவர் வீட்டில் தங்கி இன்ஸ்டிடியூட்டுக்கு வந்துக்கிட்டு இருந்தா. அப்புறம் பிடிக்கலன்னு சொல்லி ஹாஸ்டலில் சேர்ந்தா. ஏன் பிடிக்கலன்னு சொன்னா? மாமா புள்ள பார்க்குற பார்வையும் பழகிற முறையும் சரியில்லைன்னு சொன்னான். அந்த மோகன்குமார் வீட்டு அட்ரஸ் தெரியுமா? ஃபோன் நம்பர் தான் தெரியும், குறித்து வச்சுருக்கேன். அது போதும், அதை வச்சு அட்ரஸ் பிடிச்சிடுவோம். சரி, ராதிகா தன்னை கொலை செய்கிறதுக்கு யாரோ முயற்சி பண்ணுறதா எப்போவாவது சொல்லியிருக்காளா? இல்லை என்றனர் எல்லா பெண்களும். இன்னார் தான் இதை செஞ்சிருக்கணும்னு நீங்கள் யாரையாவது நினைக்கிறீங்களா? தைரியமாக தயங்காமல் சொல்லலாம். அப்படி ஒரு பகை இல்லையே மேடம். ரொம்ப கலகலப்பான டைப்பு இவ. யாரையும் அட்ராக்ட் பண்ணிடுவா. சரியான துரு. இவளை பிடிக்கலன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. இவளை பார்த்து ஜொல்லு விடாத பாட்டியே இல்லை என்ற ஆனந்தி நாக்கை கடித்து கொண்டாள் அவசரமாக. என்னம்மா சொன்ன? ஜொல்லா அப்படின்னா என்றார் லீலாவதி. அதெல்லாம் ஸ்டூடெண்ட் சமாச்சாரம் மேடம். சைட் அடிக்காத ஆம்பளை பசங்களே இல்லைன்னு சொன்னேன். முக்கியமான ஒரு விஷயத்த நினைவுபடுத்திட்டீங்க. தேங்க்ஸ். ராதிகாவுக்கு காதல் கீதல் ஏதாவது உண்டா? உண்டே என்றனர் கோரஸாக பெண்கள். போச்சு, அது வேற ஒரு ரூட் இருக்கா? பையன் யாரு? எங்க கிளாஸ்மேட்டு தான். டைரக்ஷன் கோர்ஸ், குளோத்துங்கன்னு பேரு என்றாள் உஷா. ரொம்ப நாள் லவ்வா? முதல் வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க. இந்த வருஷம்தான் லவ்னு முத்திரை குத்திக்கிட்டாங்க. காதலில் எதுவும் பிரச்சனை இருந்துச்சா? பிரச்சனையே இல்லை சார். பையன் பணக்கார பையன். தனியாக பங்களா மாதிரி வீடு இருக்குங்க. இவன் மட்டும்தான் இருக்கான். அப்பா சிங்கப்பூரில் பணம் சம்பாதிச்சு அனுப்புகிறாரு. ராதிகாவை வெறித்தனமாக லவ் செஞ்சான். புவர்கை. அவன் எப்படி இந்த செய்தியை தாங்க போகிறானோ. அவனுக்கு யாராவது ஃபோன் செஞ்சு சொன்னீங்களா? இல்லை. நம்பர் தெரியுமா? தெரியும். சண்முகம், நீங்கள் அவனுக்கு ஃபோன் செஞ்சு இங்கே வேணாம், நம்ம ஸ்டேஷனுக்கு வர சொல்லுங்க. கிவ் ஹிம் ஷாக். அவன் ரியாக்ஷனை அப்சர்வ் பண்ணுங்க. சண்முகம் ஃபோன் இருக்கும் அலுவலக அறைக்கு நடந்தார். லீலாவதி மேலும் கேள்விகளை தொடர சில நிமிடங்களில் சண்முகம் திரும்பி வந்து, பெல் அடிச்சுக்கிட்டே இருக்கு மேடம், ரெஸ்பான்ஸ் இல்லை, அவன் வீட்டில் இல்லை என்றார். லீலாவதி உடனே தன் ரிஸ்ட் வாட்சை பார்த்து கொண்டார். 2:45. செகண்ட் ஷோ போயிருந்தா கூட திரும்பி வர வேண்டிய நேரம் என்றவர் ஒரு கான்ஸ்டபிளை அழைத்து, குளோத்துங்கன் வீட்டு அட்ரஸ் வாங்கி தரேன், போய் மறைவாக காத்திருங்க. அவன் எப்போ வந்தான்னு டைம் பார்த்துக்கங்க. அப்புறம் வெளியிலேருந்து நம்ம ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணுங்க என்றார். கான்ஸ்டபிள் போனதும் வார்டனிடம் திரும்பி, ராதிகாவோட ரூமை, அவளோட பொருள்களை எல்லாம் நான் பார்க்கணும் என்று எழுந்தார். அழைச்சிட்டு போங்களேண்டி. 6 பேரும் நகர, எல்லாரும் இங்கே இருங்க, எது ராதிகாவோடதுன்னு அடையாளம் காட்ட யாராவது ஒரு பொண்ணு என் கூட வந்தா போதும். உஷா, நீ வாயேன் என்றார் லீலாவதி. அந்த 7 பெண்களும் தங்கியிருக்கும் பெரிய ஹாலில் நுழைந்ததுமே கஸ்டம்ஸ் அதிகாரிகள் களைத்து சோதனை போட்டு தள்ளிய சூட்கேஸை பார்ப்பது போல் இருந்தது லீலாவதிக்கு. அறையில் கட்டில்களும் மேஜைகளும் நாற்காலிகளும் கொடிக்கயிர்களும் எதுவும் ஒரு ஒழுங்குமுறையின்றி எப்படியோ இருந்தன. உடைகள் எங்கும் விரவி இருந்தன. கண்ணாடியை சுற்றி சுவரில் ஏகப்பட்ட ஸ்டிக்கர் பொட்டுகளும் சாந்து தீற்றல்களும், ஒரு ஆணியில் மாட்டப்பட்ட கிட்டார், இறைந்து கிடந்த புத்தகங்கள், பெரும்பாலும் காதல் நாவல்கள். ஒரு மேஜையில் ஆஸ்ட்ரே பார்த்து வியப்பாக உஷாவை பார்த்தார் லீலாவதி.
நான் மட்டும்தான் பிடிப்பேன். என் பாய் ஃப்ரெண்டு பழக்கி விட்டுட்டான், விட முடியல. ஒரு பாக்கெட்ல இருந்து இப்போ 9ஆ குறைச்சிருக்கேன். தோள்களை குலுக்கி கொண்டார் லீலாவதி. ஒரு சுவர் முழுக்க பாப் பாடகர்களை கத்தரித்து ஒட்டியிருந்தார்கள். பிறகு சினிமா நட்சத்திரங்கள் விதவிதமான போஸ்களில். பெண்களே பெண்களின் கவர்ச்சியான படங்களை கத்தரித்து ஓட்டக்கூட விரும்புவார்களா என்ன என்று தோன்றியது லீலாவதிக்கு. ஒரு தமிழ் முன்னணி கதாநாயகனின் படத்தில் கன்னத்தில் பால் பாயிண்ட் பேனாவால் உதடுகளின் படம் வரையப்பட்டிருந்தது. கூடவே ஒரு வசனம், என் கனவு காதலா, உனக்கு முதல் முத்தம் கொடுத்த பிறகே என் தினம் துவங்குகிறது என்று எழுதியிருந்ததை படித்ததும் லீலாவதி புருவங்களை உயர்த்தி, மை காட், இது யார் எழுதினது என்றார். நான் இல்லை மேடம், ராதிகாவும் இல்லை மேடம். அவசியம் சொல்லணுமா? அப்புறம் அவ என் கூட பேசாம சண்டை போடுவா. சிகரெட்டுக்கு காசு இல்லைன்னா அவ தான் தருவா. வேணாமே மேடம், இது உங்க கேஸுக்கு உதவ போறதில்ல. யூ கேர்ள்ஸ் ஹேவ் பிகம் வெரி வெரி, என்ன சொல்றதுனே புரியல. ஓகே, எனக்கு ராதிகாவோட மேஜையை காட்டு. உஷா காட்டினாள். லீலாவதி நாற்காலியை இழுத்து போட்டு அமர்ந்து மேஜையின் ராயரை ஆராய்ந்தார். குலோத்துங்கன் எழுதிய காதல் கடிதங்கள் 4-5 கிடைத்தன. மேஜை மேல் ஏகப்பட்ட புத்தகங்கள், சப்ஜெக்ட் புத்தகங்கள், கதை புத்தகங்கள், காலேஜ் மேகசின், வீக்லி மேகசின்ஸ் என்று. ராதிகாவுக்கு டைரி எழுதுகிற பழக்கம் உண்டா? அவ ஒரு சோம்பேறி. ஒரு டெலிஃபோன் நம்பர் எழுத சொன்னா கூட அழுத்துக்கிறவ. நாங்கள் 7 பேரில் யாருமே டைரி எழுதுறதில்ல மேடம். நல்லா தெரியும், அதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம். லீலாவதி அவளை முறைத்து, எழுதுறதில்லன்னு சொன்னதோட நிறுத்திக்கோ, அது வேஸ்ட் ஆஃப் டைம் இல்லை. நான் 20 வருஷமா எழுதுறேன் என்றார். சோ வாட் மேடம், என் கருத்தை சொன்னேன். லீலாவதி ஒரு புத்தகத்தை புரட்ட அதற்குள்ளிருந்து வழுக்கி கொண்டு விழுந்த வர்ண புகைப்படத்தில் தன் பைக்கில் சாய்ந்து கொண்டு ஒரு இளைஞன் சிரித்தான். இதான் மேடம் குலோத்துங்கன். லீலாவதி அந்த பைக்கை கவனித்தாள். பஜாஜ் காவசாகி. அத்தியாயம் 6. 3:30 மணிக்கு போலீஸ் ஸ்டேஷனில் ஒலித்த போனை லீலாவதியே எடுத்தார். குலோத்துங்கன் வீட்டிற்கு அனுப்பி வைத்த கான்ஸ்டபிள் பேசினார். அம்மா, இப்பதான் 10 நிமிஷம் ஆச்சுது அந்த பையன் வீட்டுக்கு வந்து. 2 பைக்கில் 3 பேர் வந்தாங்க. எல்லாம் சம வயசு பையனுங்க. குலோத்துங்கனை வீட்டில் விட்டுட்டு அவனோட பைக்கை வச்சுட்டு இன்னொரு பைக்கில் ஏறிக்கிட்டு போயிட்டாங்க 2 பேரும். தெளிவா சொல்லுங்கய்யா, குலோத்துங்கன் பைக் ஓட்டிக்கிட்டு வரலையா? இல்லையே, நினைச்சாலும் முடியாதே. ஏன்? போதை. தடுமாறி தடுமாறி கதவு ஓட்டையில் சாவி நுழைக்கிறதுக்கே அந்த திணறிட்டான். தண்ணியா? தண்ணின்னா வாட வருமே. கஞ்சா கேஸுன்னு நினைக்கிறேன். இப்போ அவனை எதுவும் விசாரிக்க முடியாதுன்னு தோணுதுமா. உள்ளே போய் விழுந்திருப்பான். யானையை விட்டு மிதிக்க சொன்னா கூட எழும்ப மாட்டான். அவங்க ஏதாச்சும் பேசிக்கிட்டாங்களா? காலையில் பார்க்கலாம் சுந்தர்னு குலோத்துங்கன் சொன்னான். சரி, நீங்கள் அங்கேயே இருங்க. காலையில் நான் வந்து விசாரிக்கிறேன் அவனை. அதுக்குள்ளே அவன் எங்கேயாச்சும் புறப்படுறதா இருந்தால் அனுப்பாதீங்க. தடுத்துட்டு அவன் வீட்டில் இருந்தே எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சரிங்கம்மா. லீலாவதி ஃபோனை வைத்து விட்டு, கும்பகோணத்துக்கு தகவல் சொல்லிட்டீங்களா சண்முகம் என்றார். சொல்லிட்டேன் மேடம். கண்ட்ரோல் ரூமுக்கு சொல்லி வயர்லெஸில் செய்தியை கும்பகோணம் போலீஸுக்கு அனுப்ப சொன்னேன். என்ன செய்தி சொன்னீங்க? ஆடுதுறையில் சுப்பிரமணின்னு ஒருத்தர் 10 வருஷம் முன்னாடி ஒருத்தரை கொலை செஞ்சுட்டு ஆயுள் தண்டனையில் இப்போ வேலூர் ஜெயிலில் இருக்காரு. அந்த சுப்பிரமணி கொலை செஞ்ச ஆளோட குடும்பம் இப்போ அங்கே இருக்கா? என்ன செய்யுது? விசாரித்து எங்களுக்கு தகவல் சொல்லணும்னு சொன்னேன் மேடம். ஓகே என்ற லீலாவதி பேப்பரும் பேனாவும் எடுத்துக்கொண்டு அமர்ந்தார். பேப்பரில் 1:20க்கு மேல் என்று எழுதினார். சண்முகத்திடம் காட்டினார். என்ன மேடம்? கொலைகாரன் கல்லறையை விட்டு புறப்பட்டு போன நேரம். எப்படி சொல்கிறேன்னு சொல்லுங்க. புரியல மேடம், நீங்களே சொல்லுங்க. வாட்ச்மேனும் 2 பொண்ணுங்களும் கல்லறைக்கு புறப்பட்டப்போ 1 மணி. ஹாஸ்டல்லேருந்து கல்லறைக்கு நடந்து வர 20 நிமிஷம் ஆகும். அதனால் அவங்க பிணத்தை பார்த்தப்ப மணி 1:20க்கு மேலே. அது ஓகே மேடம். அதுக்கப்புறம் தான் கொலைகாரன் அந்த இடத்த விட்டு போனான்னு எப்படி சொல்கிறீங்க? இருங்க, கன்னியப்பன் பிணத்தை பார்த்தப்ப மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சா இல்லையா? என்ன சொல்லியிருக்காங்க? மழை பெஞ்சிக்கிட்டு இருந்ததா சொன்னாங்க. கரெக்ட். நமக்கு பைக் டயர் அச்சு கிடச்சிதே, பளிச்சோ பளிச்சுன்னு. அதுக்கு என்ன அர்த்தம்? யோசிங்க. மழையோட மழையா? அவன் பைக்கை ஓட்டிக்கிட்டு போயிருந்தா மழையில் அச்சு கலைஞ்சிருக்கும். அவ்வளவு கரெக்டாக கிடைக்காது. மழை நின்னதும் ஈர பூமியில் ஓட்டிகிட்டு போனதால தான் அதுக்கப்புறம் கலையாமல் அப்படியே டயர் அச்சு பதிவாகி இருந்துச்சு. சரியா? ஆமாம் மேடம். அதனால் மழை நின்னதும் தான் அவன் பைக்கில் போனான். 1:20 வரைக்கும் மழை நிற்கலை. அதனால் 1:20க்கு அப்புறம் தான் போனான். அது வரைக்கும்? அதுக்கு பதில் வச்சிருக்கேன். பைக்கை அவன் நிறுத்தி வச்சிருந்த மரத்தடி இருக்கே, அங்கேருந்து ஃபாதரோட கல்லறை சிலுவை தெரியுது. அதே மாதிரி ஃபாதரோட கல்லறையிலேருந்து பார்த்தா அந்த மரத்தடி தெரியலை. அதனால் அந்த மரத்துக்கு பின்னாடி அவன் கூலாக ஒளிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கணும். காரணம், அவங்க 3 பேரும் கல்லறை நோக்கி வர்றத முதல்லையே பார்த்துட்டான். அந்த மரத்தடியிலேருந்து மெயின் ரோடு தெரியுது. அவங்க எதிர வந்துக்கிட்டு இருக்கிறப்ப அதே ரோட்டில் இவன் பைக்கில் எதிர்பட்டா இவனை அவங்க பார்த்துடுவாங்க. அதனால் அவங்க வந்துட்டு போகட்டும்னு பதுங்கி இருந்திருக்கான். தட் இஸ் மை தியரி. பொருத்தமாக இருக்கு மேடம் என்றார் சண்முகம் பூரிப்புடன். இது பொருந்தி ஆக போகிறது என்ன? அந்த ஆசாமி யாருன்னு தெரியணுமே, அதுதானே முக்கியம் என்ற லீலாவதி
குலோத்துங்கனின் புகைப்படத்தை பார்த்தார். சண்முகமும் எட்டி பார்த்தார். பஜாஜ் கவசாகி மேடம் என்றார். கவனிச்சேன். அதை வச்சு உடனே தீர்மானிக்க முடியாது. அவனை காலையில விசாரிக்கலாம். மேடம், அந்த பொண்ணுங்களை ஒரு கேள்வி கேட்க தவறிட்டோம். என்ன? இந்த பந்தய சமாச்சாரம் அந்த பொண்ணுங்களை தவிர வேற யார் யாருக்கு தெரியும்னு கேட்டுக்கல. நான் கேட்டேன். ஃபிலிம் இன்ஸ்டிடியூட் முழுக்க தெரியுமா? எப்படின்னா, நேற்று காலையில் கிளாஸ் ரூமில் போர்டில் சாக்பீஸில் சவால் ராணி ராதிகா பேய் இல்லை என்பதை இன்று நள்ளிரவு நிரூபிக்க போகிறாள்னு இந்த பொண்ணுங்க எழுதி வச்சுட்டாங்களாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ராதிகாவை விசாரித்து ஆல் த பெஸ்ட் சொல்லியிருக்காங்க. சில பேர் இது விபரீத விளையாட்டுன்னு எச்சரிக்கை செஞ்சுருக்காங்க. ஓஹோ, அப்போது ராதிகா அந்த பரியல் கிரவுண்டுக்கு 12 மணிக்கு வரப்போகிறாங்கிறது ரொம்ப நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம். நான் அந்த பாயிண்ட்டை வச்சு வட்டத்தை சுருக்கலாம்னு நினச்சேன் என்றார் சண்முகம். அப்புறம் டெலிஃபோன் டைரக்டர் என்கொயரியில் விசாரித்து ராதிகாவோட லோக்கல் கார்டியன் மோகனகுமாரோட அட்ரஸ் விசாரிச்சிடுங்க. நேரில் போய் சொல்லலாம் என்று லீலாவதி சொன்னதும் சண்முகம் ரிசீவரை கையில் எடுத்தார். அத்தியாயம் 7. மோகனகுமாரின் வீடு KK நகரில் இருந்தது. ஜீப்பில் வீட்டு வாசலில் லீலாவதி இறங்கி கொண்ட போது கீழ்வானம் சிவக்க துவங்கி மேடை நாடகங்களில் போல பல வீடுகளில் கௌசல்யா, சுப்ரஜா, ராமபூர்வா, சந்தியா துவங்கி இருந்தது. ஈரக்காற்றின் முற்றுகையில் மரங்களின் இலைகளில் காவல் நின்ற பனித்துளிகள் உதிர்ந்தன. அந்த வீட்டின் காம்பவுண்ட் சுவர் முழுவதும் காகித மலர் செடிகள் தலை நீட்டி ரோஸ் வெள்ளை நிற மலர்கள் சிரித்தன. நிறைய சிந்தி இருந்தன. லீலாவதி கேட்டை தொட்டதுமே வல்லென்றது உள்ளே போர்ட்டிகோவில் கட்டி போடப்பட்டிருந்த நன்றி ஜாதி. தொடர்ந்து வாட்ச்மேன் அங்கே பிரசனமாகி லீலாவதியின் போலீஸ் உடுப்பை பார்த்து விரைவு கூட்டி வேகமாக கேட் அருகில் வந்தான். மோகனகுமார் இருக்காரா? இருக்காரு, தூங்கிட்டு இருக்காரு. 7 மணிக்கு தான் எழுந்திருப்பாரு. எழுப்ப சொல்லுங்க, நான் உடனே பார்க்கணும். முக்கியமான செய்தி இருக்கு. ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்திருக்காங்கன்னு சொல்லுங்க. வாட்ச்மேன் கேட்டை திறந்து விட்டான். வரவேற்பறைக்கு அவரை அழைத்து வந்து அமர செய்துவிட்டு விளக்கையும் ஃபேனையும் போட்டுவிட்டு வீட்டுக்குள் சென்றான். டீஃபாய் மேல் வைக்கப்பட்டிருந்த காகித மனம் மாறாத காலை செய்தித்தாள்களை அள்ளி மடியில் போட்டுக்கொண்டு ஒவ்வொன்றாக புரட்ட ஆரம்பித்தார் லீலாவதி. ராதிகாவின் கொலை செய்தி இன்று மாலை பத்திரிகைகளிலும் நாளை காலை பத்திரிகைகளிலும் வந்துவிடும். கொலை செய்தி வெளியாகும் அதே செய்தித்தாளில் இன்ஸ்பெக்டர் லீலாவதியின் தீவிர நடவடிக்கையால் கொலையாளி கைது என்கிற செய்தியும் வெளிவந்தால் எப்படி இருக்கும்? வணக்கம். குரலுக்கு நிமிர்ந்து பதில் வணக்கம் சொன்னார் லீலாவதி. மோகன்குமார் இரவு பைஜாமா உடையில் இருந்தார். தலையில் அதிகம் முடியில்லை என்றாலும் இருந்தவை கலைந்திருந்தன. 2 மணி நேர தூக்கம் பறிபோனது கண்களின் சிவப்பில் தெரிந்தது. முள்ளு முள்ளான தாடியில் நரை கலந்திருக்க தாடையின் மத்தியில் அழுத்தி விட்டது போல ஒரு பள்ளம். மோகனகுமார் இவருக்கு எதிர் நாற்காலியில் அமர்ந்ததும் லீலாவதி தொந்தரவு பண்ண வேண்டியிருக்கு என்று தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டார். பரவாயில்ல, சொல்லுங்க, என்ன விஷயம் என்றார். உங்க பையன் பேர் என்ன சார்? நித்யா. உங்க பையன் பேர் கேட்டேன் சார். அவன் பேர் தான் நித்யா. கூப்பிடுற பேரு முழு பேரு நித்யானந்தன். எங்கே இருக்காரு? தூங்குறாரா? அவன் ஊர்ல இல்லையே. எங்க போயிருக்காரு? திருச்சியில் ஒரு ஃப்ரெண்டு மேரேஜ்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு போனான். முந்தா நாள் போனான். இன்னும் வரல. இன்னைக்கு வந்துடுவான்னு நினைக்கிறேன். எப்போ வருவேன்னு சொல்லிட்டு போகலையா? அந்த பழக்கமெல்லாம் கிடையாது. ஒரே பையன். கொஞ்சம் செல்லமாக வளர்த்துட்டேன். அம்மா இல்லாத புள்ள வேற. கூட்டாளிங்க சரியில்லை. சும்மா வெட்டிக்கு ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கான். பிஸ்னஸில் வந்து உட்காருன்னு சொன்னால் கேட்குறதில்ல. சொல்லி பார்த்து சலிச்சு போயிடுச்சு. தானா திருந்தி வரட்டும்னு விட்டுட்டேன். எனி ட்ரபிள் பிகாஸ் ஆஃப் ஹிம் இன்ஸ்பெக்டர்? இல்லை. அப்பாடா, நிம்மதியாக இருக்கு. போன மாதம் ஒரு பாரில் குடிச்சிட்டு வெயிட்டர்கிட்ட தகராறு செஞ்சு அடிச்சிட்டான். ஷோ கேஸ், மேஜர், நாற்காலி எல்லாம் உடைச்சிட்டான். போலீஸ் கேஸ் ஆகி நான் தலையிட்டு பார்ட்டியோட சமாதானமாக போகிறேன்னு சொல்லி புகாரை வாபஸ் வாங்க வச்சு 32,000 டேமேஜுக்காக கொடுத்து செட்டில் செஞ்சேன். போலீஸ் வந்திருக்குன்னதும் இவன் தான் ஏதோ பிரச்சனை பண்ணிட்டான்னு நினச்சேன். வேற என்ன ப்ராப்ளம்னு இன்னும் நீங்கள் சொல்லவே இல்லை. சொல்கிறேன். ராதிகான்னு உங்களுக்கு சொந்தக்கார பொண்ணு இருக்குதா? ஆமாம், எனக்கு மருமகள் உறவு வேணும். நேரடி மாமா இல்லை. அந்த பொண்ணு எங்கே இருக்கான்னு தெரியுமா? அடையாறு ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்டில் டைரக்ஷன் கோர்ஸ் படிக்கிறா. அவள் ஃப்ரெண்டோட சேர்ந்து அடையாறுலையே ஒரு விமன்ஸ் ஹாஸ்டலில் தங்கியிருக்கா. முதல்ல அவள் உங்கள் வீட்டில் தங்கியிருந்தாளா? ஆமாம், கொஞ்ச நாள் தங்கியிருந்தா. அப்புறம் ஹாஸ்டல் பக்கமாக இருக்குன்னு சொல்லி போயிட்டா. அதான் உண்மையான காரணமா? அவரின் பார்வை விலகி சற்று தயங்கினார். போலீஸ்கிட்ட எப்போவும் எதையும் மறைக்கக்கூடாது தான் சொல்கிறேன். என் தருதல் இருக்கானே, அதான் நித்யா. ஒரு நாள் இவ குளிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப ஒளிஞ்சிருந்து பார்த்துருக்கான். அதை அவள் பார்த்து பதறிட்டா, அழுதா. என்கிட்ட வந்து சொன்னான். அவனை ரொம்ப திட்டினேன், கண்டிச்சேன். இன்னொரு நாள் நான் வீட்டில் இல்லாதப்ப தண்ணி போட்டுட்டு வந்து அவளை கட்டி பிடிச்சு இழுத்துருக்கான். அவள் அவனை அரைஞ்சு ரூமுக்குள்ளே வச்சு பூட்டிட்டு நான் வந்ததும் சொல்லி அழுதா. என் பிள்ளைய எப்படி கண்டிக்கிறதுன்னு எனக்கு தெரியலம்மா. இதுக்கப்புறமும் இந்த வீட்டில் நீ தங்கி இருக்கிறதுல உனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னேன்.
ஒரு ஹாஸ்டல்ல சேர்ந்து படி, நான் பண உதவி பண்றேன்னு சொன்னேன், போயிட்டா. இதை எப்படி சொல்றதுன்னு தான் தயங்கினேன். அப்புறம் அவ போனதுக்கப்புறம் உங்க பிள்ளைய கண்டிச்சிங்களா? கண்டிக்கிறதா? பெல்ட்டை உருவிக்கிட்டு 4 சாத்து சாத்தினேன். கல்லூரி மங்கன் அவன், அதுக்கெல்லாம் அசையறவன் இல்ல. அவளையே நீ ஏன் எனக்கு கட்டி வைக்க கூடாதுன்னு கேட்டான். உன் யோகியதை தெரிஞ்ச எந்த பொண்ணுடா உன்னை கட்டிக்குவான்னு சொன்னேன். அதே ராதிகாவை கல்யாணம் பண்ணி காட்டுறேன் பாருங்கன்னு சவால் மாதிரி பேசினான். அப்புறம் ஹாஸ்டலுக்கு போனதுக்கப்புறமும் உங்க பையன் ராதிகாவுக்கு தொந்தரவு கொடுத்தானா? செஞ்சிருக்கான் இந்த படவா. அப்புறம் ஒரு நாள் என்னை பார்த்து பேசிட்டு இருந்தப்ப ராதிகா சொன்னான், 2-3 தடவை ஃபோன் செஞ்சானா, தனியாவா பேசணும்னு சொன்னானா. வைடா ஃபோனன்னு கட் பண்ணிட்டாலாம். அப்புறம் ஒரு தடவை இன்ஸ்டிடியூட்டுக்கே நேரில் வந்து நீ ஏன் என்னை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு கேட்டானா. இங்கேருந்து போகலன்னா பிரின்சிபால் கிட்ட சொல்லுவேன், போலீஸ் வரும்னு மிரட்டினதும் ஓடிட்டானா. லீலாவதி யோசனையாக தலையாட்டியபடி, உங்க பையனை இப்போ உடனே ஃபோனில் தொடர்பு கொள்ள முடியுமா என்றார். திருச்சியில் இவனுக்கு விஜயராகவன்னு ஒரு ஃப்ரெண்டு உண்டு. அவன் ஃபோன் நம்பர் தெரியும். அவன் வீட்டில் தான் தங்குவான். ட்ரை பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இந்த விசாரணை எதுக்காகன்னு சொல்லக்கூடாதா என்ற மோகனகுமார் டெலிஃபோனை எடுத்து அருகில் வைத்து கொண்டார். டிலே பண்ணி சொல்றதுக்கு சாரி. உங்க பையன் கூட ஃபோனில் பேசினதுக்கப்புறம் நான் சொல்லிடுறேன் என்றார் லீலாவதி. எண்களை சுழற்றினார் மோகனகுமார். ஹலோ விஜயராகவனா? நான் நித்யாவோட ஃபாதர், மெட்ராஸ்லேருந்து பேசுகிறேன். நித்யா திருச்சி வந்தான். உன் வீட்டில் தானே தங்கியிருக்கான்? ஆமாம் சார். ஆனால் நேற்று காலையில் 6 மணிக்கெல்லாம் இங்கேருந்து புறப்பட்டுட்டானே. மத்தியானம் லஞ்ச் நேரத்துக்கு அங்கே மெட்ராஸ் வந்து சேர்ந்துருக்கணுமே. இன்னும் வரலையா? இல்லையப்பா என்றவர் வீட்டின் வாசலில் வந்து நின்ற மாருதி காரையும் அதிலிருந்து ஸ்டைலாக இறங்கின நித்யாவையும் பார்த்துவிட்டு, சாரிப்பா வந்துட்டான், இப்போதான் வரான், வச்சிடு என்று ஃபோனை வைத்துவிட்டு, வந்துட்டான் அவன்தான் என்று லீலாவதிக்கு காட்டினார். விசில் அடித்தபடி ஒரு சூட்கேஸுடன் வீட்டுக்குள் நுழைந்த நித்யா வரவேற்பறையில் தன் அப்பாவையும் போலீஸ் இன்ஸ்பெக்டரையும் பார்த்து திகைத்து நின்றான். அருகில் வந்தான். உட்காருங்க மிஸ்டர் நித்யா, நான் லீலாவதி, போலீஸ் இன்ஸ்பெக்டர். ஒரு என்கொயரிக்காக வந்திருக்கேன். எங்கேருந்து வரீங்க நீங்க? திருச்சியிலேருந்து. எப்போ புறப்பட்டீங்க? நேற்று ராத்திரி. லீலாவதி மோகனகுமாரை பார்த்தார். நீங்கள் பொய் சொல்கிறீங்க. நேற்று காலையில் 6 மணிக்கே திருச்சியிலேருந்து புறப்பட்டாச்சு. நேற்று மத்தியானமே மெட்ராஸ் வந்தாச்சு. உண்மையா இல்லையா? இல்லை என்றான் பலவீனமாக. லீலாவதி எழுந்து கொண்டு, மிஸ்டர் மோகனகுமார், நேற்று ராத்திரி ராதிகா கத்தியால் குத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கா. இப்போ பாடி ஜிஹெச் மார்ச்சுவரியில் இருக்கு. காலையில் போஸ்ட்மார்ட்டம் செஞ்ச பிறகு ஒப்படைப்பாங்க, வாங்கிக்கலாம் என்றார் அமைதியாக. மோகனகுமாரும் நித்யாவும் முகத்தில் அதிர்ச்சி காட்டினார்கள். இந்த கொலை சம்பந்தமாக உங்கள் பையனை மேற்கொண்டு விசாரிக்கிறதுக்காக நான் என்னோட ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போகிறேன். நான் அவரை சந்தேகப்படுறேன். அரெஸ்ட் செய்யலை, ஜஸ்ட் விசாரிக்க தான் அழைச்சிக்கிட்டு போகிறேன். வரீங்களா மிஸ்டர் நித்யா? அப்பா, என்னப்பா இது? கொலைங்கிறாங்க, அழைச்சிட்டு போகிறேங்கிறாங்க, பேசாமல் நிற்கிறீங்களே. எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாதுப்பா. அசையாமல் அதிர்ச்சியிலிருந்து மீளாமல் அப்படியே இருந்தார் மோகனகுமார். வாங்க நித்யா, சத்தம் போடாமல் வர்றது தான் அழகு. விசாரிச்சுட்டு உடனே அனுப்பிடுறேன். இன்னும் எத்தனை போய் சொல்ல போறீங்கன்னு பார்க்கலாம் என்று லீலாவதி நடக்க, வேறு வழியில்லாமல் பதட்டத்துடன் அவரை தொடர்ந்தான் நித்யா. அத்தியாயம் 8. போலீஸ் ஸ்டேஷன். தனது நாற்காலியில் அமர்ந்து எதிரே நித்யானந்தனை அமரச் சொன்ன லீலாவதி தொப்பியை கழற்றி மேஜை மேல் வைத்துவிட்டு, சண்முகம் எங்க என்று ஏட்டுவிடம் கேட்டார். கும்பகோணம் போலீஸ்கிட்ட இருந்து தகவல் வந்துச்சு மேடம். அது சம்பந்தமா புறப்பட்டு போயிருக்காரு. என்ன தகவல் வந்துச்சு? சுப்பிரமணி கொலை செஞ்ச ஆளோட பேரு கரிகாலன். கரிகாலனோட பொண்டாட்டி அந்த துக்கத்திலேயே படுத்த படுக்கையாகி 1 வருஷத்துல செத்துடுச்சான். அவங்களுக்கு ஒரே ஒரு பையன். அவன் இங்கே மெட்ராஸில் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் வேலை பார்க்குறானா. அவன் பேர் ராகவன். அவனோட விலாசமும் சொன்னாங்க. அந்த விலாசத்தை எடுத்துக்கிட்டு ராகவனை பார்த்துட்டு வரேன்னு போயிருக்காரு. சரி, வரட்டும் என்று திரும்பிய லீலாவதி நித்யாவை உற்று பார்த்தார். உடனே அவன் பார்வையை தாழ்த்தி கொண்டான். தீர்மானிச்சிட்டியாப்பா என்றார் லீலாவதி. எதை என்றான் நித்யா. தொடர்ந்து பொய் பேசுறதா இல்லை உண்மை பேசுறதான்னு. நான் எதுக்கு பொய் பேச போகிறேன்? சரி, இதை பாருப்பா, உண்மை பேசினா உனக்கு தான் நல்லது. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னு கவனமாக கேட்டுக்க. உனக்கு ராதிகா மேலே ஒரு நாட்டம் உண்டு, சரியா? ஒரு சமயம் இருந்தது. அவள் ரொம்ப பிகு செஞ்சதும் சரிதான் போடின்னு மறந்துட்டேன் அவளை. நிஜமாவா? அவளையே கல்யாணம் பண்ணி காட்டுறேன்னு சவால் விட்டியே உன் அப்பா கிட்ட. அவளை ஃபோனில் தொந்தரவு பண்ணியே. நேரில் வேற போய் கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்டியப்பா. உண்டா இல்லையா? பற்களை கடித்தான் நித்யா. எல்லாம் எங்கள் அப்பன் சொன்னதா? எனக்கு எதிரி அந்த ஆள் தான். விவகாரமாக மாட்டி வச்சிருக்கிறத பாருங்க. நான் சொன்னதெல்லாம் உண்மையா இல்லையா? உண்மைதான். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ராதிகா உன்னை அலட்சியப்படுத்திட்ட ஆத்திரத்தால் அவளை பழி வாங்கணும்னு நினச்ச. நேற்று ராத்திரி 12 மணிக்கு அவன் மட்டும் தனியாக கல்லறைக்கு வரப்போறான்னு தெரிஞ்சதும் நீ போய் அவளை தீத்துட்ட. நடந்ததா இல்லையா? நோ என்று கத்தினான். அப்படின்னா நேற்று மத்தியானமே மெட்ராஸ் வந்துட்ட. நீ வீட்டுக்கு வராமல் எங்கேப்பா போன? இன்னைக்கு காலையில் தான் வந்து சேர்ற. நடுவில் என்ன செஞ்ச?
அவன் சற்று நேரம் தலையை குனிந்து கொண்டு அமைதியாக இருந்துவிட்டு, உண்மையை சொல்லலாம், ஆனா பொம்பளை உங்ககிட்ட எப்படி சொல்றது என்றான். பரவாயில்ல, எதுவா இருந்தாலும் சொல்லு. அவன் பதில் பேசாமல் பேனா எடுத்து ஒரு டெலிஃபோன் எண்ணை ஒரு காகிதத்தில் குறித்து காட்டி, இந்த நம்பருக்கு ஃபோன் செய்யுங்க, வினோதினின்னு ஒருத்தி பேசுவா, கேட்டு பாருங்க, சொல்லுவா, நேத்து பூரா நான் அவளோட தான் என்று தலையை குனிந்து கொண்டான். வாசலில் பைக்கில் வந்து இறங்கிய சப் இன்ஸ்பெக்டர் சண்முகம் உள்ளே வந்ததும், இவர் நித்யா, மோகனகுமாரோட ஒரே பையன், விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க போனது என்னாச்சு? அந்த ராகவன் இருந்தானா? எங்கே இருக்கான் என்றார் லீலாவதி. புரசைவாக்கத்தில் ஒரு மந்த்லி வாடகை லாட்ஜ் ரூமில் தங்கியிருக்கான். ரொம்ப டீசெண்டாக இருக்கான். நான் போனப்போ சூடம் காட்டி சாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்தான். ரூம் பூரா சாமி படங்கள், ஊதுபத்தி மனம். விசாரித்தேன். தன் அப்பாவை கொலை செஞ்ச சுப்பிரமணிக்கு தண்டனை கிடைச்சதும் அந்த பகை முறிஞ்சிடுச்சுன்னா. அவருக்கு ராதிகான்னு ஒரு பொண்ணு இருந்தது. அது மெட்ராஸில் இருந்ததுன்னு நீங்கள் சொல்லி தான் தெரிஞ்சதுன்னா. சந்தேகப்படுற மாதிரி எதுவும் இல்லை. ஆனால் அவனை 2 நாள் ஷேடோ பண்ணி பார்த்துறது நல்லது. இவர் என்ன சொல்கிறாரு என்று சண்முகம் மற்றொரு நாற்காலியில் அமர்ந்தார். அடல்ட்ஸ் ஒன்லி மேட்ரா சொல்றாரு என்ற லீலாவதி விசாரணையின் சுருக்கத்தை சொல்லி கொண்டிருக்கும் போது டெலிஃபோன் ஒலித்து சண்முகம் எடுத்து பேசினார். சொல்லியா? சரி சரி, நீ அங்கேயே இரு என்று வைத்துவிட்டு, குலோத்துங்கன் வீட்டிலேருந்து கான்ஸ்டபிள் முத்துசாமி பேசுகிறாரு. குலோத்துங்கன் ட்ரெஸ் பண்ணிட்டு புறப்பட்டானா, அவனை தடுத்து வச்சுட்டு அவன் வீட்டிலேருந்து பேசுகிறாரு என்றார். லீலாவதி உடனே எழுந்து கொண்டு, குலோத்துங்கன் தான் ரொம்ப முக்கியமாக விசாரிக்கப்பட வேண்டியவன். இந்த ஃபோனுக்காகத்தான் வெயிட் பண்ணேன். நான் அவனை பார்த்துட்டு வந்துடுறேன். இவன் சொல்கிற வினோதினியை ஃபோனில் விசாரிக்க வேண்டாம். வீட்டுக்கு ஒரு கான்ஸ்டபிள் அனுப்பி விசாரிச்சுட்டு வர சொல்லுங்க. நான் திரும்பி வர்ற வரைக்கும் இவன் ஸ்டேஷன்லேயே இருக்கட்டும். மேற்கொண்டு விசாரிச்சுக்கிட்டுருங்க என்று புறப்பட்டு ஜீப்புக்கு நடந்தார். அத்தியாயம் 9. கண்கள் இடுங்கி இருந்ததும் கன்னங்கள் ஒட்டி இருந்ததும் குலோத்துங்கன் கஞ்சா பழக்கமுள்ளவன் என்பதை உடனே அறிவித்தன. அந்த வீட்டின் ஹாலை துடைத்து அங்கங்கே அழகு பொருட்கள் வைத்தால் அழகாக அமையும் போல இருந்தது. நீங்கள் மட்டும் தனியாவா இருக்கீங்க என்றார் கால் மேல் கால் அணிந்த இன்ஸ்பெக்டர் லீலாவதி. எதிரே குலோத்துங்கன் 4 முறை சொல்லியும் அமராமல் படபடப்பாக நின்றபடியே கேட்டான். முதல்ல எதுக்காக இந்த விசாரணைன்னு எனக்கு தெரிஞ்சாகணும் மேடம். அதுக்கப்புறம் தான் நான் எதுவும் சொல்வேன். லீலாவதி சில வினாடிகள் யோசித்து விட்டு, சரி சொல்லிடுறேன் மிஸ்டர் குலோத்துங்கன். உங்க காதலி ராதிகா நேத்து ராத்திரி இறந்து போயிட்டா என்றார். இறந்து என்கிற வார்த்தையை வேண்டுமென்றே உபயோகித்துவிட்டு அவன் முகத்தை கவனித்தார். அவன் அதை நம்ப தயாரில்லை. என்ன இன்ஸ்பெக்டர், இது விளையாட்டு? நேற்று ஈவினிங் கூட நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம். ஷீ இஸ் ஆல் ரைட். நான் பொய் சொல்லலை. ராதிகா இறந்து போயிட்டா. அழுத்தமாக சொன்னதும் அவன் முகம் கலவரமாகி உதடுகள் நடுங்க தலையை குறுக்கில் அசைத்து கொண்டே, ஓ மை காட், நிஜமாவா? ஏன் ராதிகா, நீங்க விளையாடலையே என்று பதறினான். ஹாஸ்டல்ல தங்கி இருக்கிற 2nd இயர் டைரக்ஷன் கோர்ஸ் படிக்கிற உங்க காதலி ராதிகா தான் இறந்து போயிட்டா. ஐயோ, என்னால எப்படி? கொலை செஞ்சிட்டாங்க யாரோ. அவள் ஹாஸ்டலுக்கு பக்கத்தில் இருக்கிற கிறிஸ்தவ பரியல் கிரவுண்டில் ஒரு கல்லறை மேலே அவள் பாடி கிடந்தது. கத்தி குத்து. பாடியை கைப்பற்றி கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு ராத்திரியே அனுப்பிச்சிட்டேன். குலோத்துங்கன் தன் முகத்தில் அரைந்து கொண்டு ஒரு வினோதமான சத்தத்தில் அழ துவங்கினான். அது நடிப்பென்றால் ஆஸ்காருக்கு சிபாரிசு செய்யப்பட வேண்டிய அழுகையாக இருந்தது. அவன் நிலைக்கு வருவதற்காக மௌனம் காத்து அனுமதித்தார் லீலாவதி. நான் பார்க்கணும், அவளை பார்க்கணும், உடனே பார்க்கணும். முதல்ல உட்காருங்க, ரிலாக்ஸ். சிகரெட் பிடிக்கிறதா இருந்தா கேரியான், எனக்கு அப்ஜெக்ஷன் இல்லை என்றார். அவன் சட்டை பாக்கெட்டில் சிகரெட் பார்த்து, தேங்க்ஸ் என்று எடுத்து கவனித்தார். அது ஃபில்டர் வில்ஸ் பாக்கெட். தீப்பெட்டி எடுத்து பற்ற வைத்து கொண்டான். அமர்ந்தான். போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சதும் நீங்கள் பாடியை பார்க்கலாம். நான் ஏற்பாடு பண்ணுறேன். இப்போ என்னோட கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்க. ராதிகா உங்களை விரும்பினாளா? ரொம்ப. நீங்கள்? அதை விட 4 மடங்கு. நீங்கள் எத்தனை வருஷமா காதலர்கள்? பழக்கம் போன வருஷத்துலேருந்தே. காதலர்களானது இந்த வருஷத்தில். சரியாக சொல்லணும்னா 7 மாசமாக தான். எப்போ கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தீங்க? எங்கள் 2 பேரில் படிப்பு முடித்து யாருக்காவது ஒருத்தருக்கு வாய்ப்பு கிடச்சி முதல் படம் டைரக்ட் செஞ்சு ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் தான் கல்யாணம்னு பேசிக்கிட்டோம். இந்த காதல் சிங்கப்பூரில் இருக்கிற உங்கள் அப்பாவுக்கு தெரியுமா? தெரியாது. 2 மாசத்துல அவர் இந்தியா வரதா இருக்காரு. அப்போது அறிமுகம் செஞ்சு விஷயத்த சொல்லணும்னு இருந்தேன். அதுக்குள்ள விம்மினான். உங்கள் காதல் பிடிக்காதவங்க யாராவது உண்டா? அப்படி யாரையும் சொல்ல தெரியல மேடம். ராதிகாவை யார் கொலை செஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? என்னால் யூகிக்கவே முடியலை. அந்த அளவுக்கு பகை எதுவும் அவளுக்கு இல்லை. அந்த அளவுக்கு பகை உங்களுக்கு உண்டா? சேச்ச, நோ. ஒரு வகை சாடிசமா உங்களை பழி வாங்கிறதுக்கு இன்டைரக்டாக உங்கள் காதலியை கொலை செஞ்சு சந்தோஷப்பட நினச்சிருக்கலாம். சரி, சமீபத்தில் உங்களுக்கும் ராதிகாவுக்கும் பெருசாக தகராறு, அபிப்பிராய பேதம் உண்டா? இல்லை. சின்ன சின்ன ஊழல்கள் எப்பவும் இருக்கும். ஆனால் அப்பப்பவே சரியாயிடும். கொஞ்சம் சங்கடமான கேள்வி. இப்போ ராதிகாவோட உங்கள் பழக்கம்
டீசெண்டானது தானே என்று அவன் முகத்தை பார்த்தார் லீலாவதி. புரியல மேடம். நேரா கேட்டுடுறேன். நீங்களும் ராதிகாவும் வரம்பு மீறி இருக்கீங்களா? அந்த கேள்வியை எதிர்பார்க்காதவனாக சற்றே அதிர்ந்து போன குலோத்துங்கன் தனது தலையை கோதிக்கொண்டான். எஸ் என்றான். 4-5 தடவைகள். கல்யாணம் பண்ணிக்க போறோமேங்கிற நம்பிக்கையில, உரிமையில. தப்பு தான். பண்பாடு கலாச்சாரம் அது இதுன்னு பார்த்தா தப்பு தான். ஆனா இது ரொம்ப பர்சனல். அவங்கவங்க மனசை பொறுத்தது, பக்குவத்தை பொறுத்தது, அண்டர்ஸ்டாண்டிங்கை பொறுத்தது. அப்போ அடுத்த கேள்வியை நான் தாராளமா கேட்கலாம். ராதிகாவுக்கு ஏதாவது அபார்ஷன் நடந்திருக்கா? இல்லை மேடம். ஒரு தடவை டேட் தள்ளி போயிடுச்சுன்னா டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போனேன். கேப்சூல்ஸ் எழுதி கொடுத்தாரு. அதுலேயே கிளியர் ஆயிடுச்சு. ஏன்? உங்க வாரிசு தானே. அந்த குழந்தைய ஏன் பெத்துக்க விரும்பல? ராதிகா விரும்பலையா? நீங்க விரும்பலையா? ராதிகா மாதிரி ஒரு துணிச்சலான பொண்ணை பார்க்கவே முடியாது மேடம். யார் கேலி செஞ்சாலும் எனக்கு கவலை இல்லை. நான் பெத்துக்கிறேன்னு கொஞ்சம் பிடிவாதம் பிடிச்சா. நான் தான் எடுத்து சொன்னேன். நம்ம சினிமா லட்சியம் கெட்டுடும். குழந்தை பிறந்தா நம்ம மனசு டைவர்ட் ஆகிடும். முழு ஈடுபாட்டோட சினிமாவில் இறங்க முடியாதுன்னு சொன்னேன். அப்புறமா தான் சம்மதிச்சா. யார் டாக்டர்? டாக்டர் ரேணுகாதேவின்னு அடையாள் இல்லை. இது எப்போ நடந்தது? இப்போதான், போன மாதம். சரி, நேற்று ராத்திரி நீங்கள் எங்கே போயிருந்தீங்க? ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேன். எதுக்கு? வாரத்தில் ஒரு தடவை நாங்கள் சேர்ந்து ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறதுண்டு. போயிட்டு திரும்பி வரப்ப என்னால் பைக் ஓட்ட கூட முடியலை. என் ஃப்ரெண்டு தான் என்னை ட்ராப் பண்ணினான். அந்த ஃப்ரெண்டு வீடு எங்கே இருக்குது? ராஜா அண்ணாமலைபுரம். ராதிகாவுக்கு இந்த ட்ரக் விஷயம் தெரியுமா? ஒரு தடவை தெரிஞ்சு போய் ரொம்ப கலாட்டா பண்ணி ஒரு வாரம் என் கூட பேசலை. அப்புறம் இனிமே தொடக்கூடாதுன்னு ப்ராமிஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டா. கொஞ்ச நாள் அந்த சத்தியத்தை காப்பாத்தினேன். அப்புறம் என்னால் முடியலை. அவளுக்கு தெரியாமல் அப்பப்போ யூஸ் பண்ணினேன். இந்த வீட்டில் யாருமே இல்லையா? இல்லை, நான் மட்டும்தான். எனக்கு தனிமை பிடிக்கும். சாப்பிட்றதெல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஹோட்டலில். உங்கள் வீட்லேயே நீங்கள் ட்ரக்ஸ் சாப்பிட்ருக்கலாமே. யாரும் தான் இல்லையே. எதுக்காக ராஜா அண்ணாமலைபுரம் வரைக்கும் போகணும்? ஒரு குறிப்பிட்ட ஃப்ரெண்டு வாங்கி வச்சுடுவான். இங்கே விட அந்த வீடு தனிமையாக இருக்கும். உங்கள் டிபார்ட்மெண்ட் பயம் இல்லாமல் இருக்கும். அதான். உங்கள் ரூமை பார்க்கணுமே. வாங்க. மாடியில் இருந்தது அவனது அலங்கோலமான அறை. உள்ளே நுழைந்து கொண்டே புத்தகங்களை உடைகளை எடுத்து அதனதன் இடங்களில் போட்டான். ஏகப்பட்ட வீடியோ கேசட்டுகளும் ஆடியோ கேசட்டுகளும் இருந்தன என்பதை விட கிடந்தன என்பதே சரி. கட்டில் இல்லாமல் தரையில் மெத்தை போடப்பட்டிருந்தது. அழகாகத்தான் இருந்தது. மேஜையில் ஃபைலாக இருந்தன. 17 சப்ஜெக்ட்ஸ். டயலாக்கோட ரெடியாக வச்சிருக்கேன் என்றான். இவனும் ராதிகாவும் அனைத்து சிரித்தபடி எடுத்த புகைப்படத்தை பிரேமில் செருகி மேஜை மேல் வைத்திருந்தான். புத்தக ஷெல்ஃபில் சினிமா தொடர்பான ஏராளமான புத்தகங்கள். மேஜை டிராயரில் நிறைய காகிதங்கள் குழப்பமாக இருந்தன. வந்த கடிதங்கள், வாழ்த்து அட்டைகள், எழுதப்படாத கடிதங்கள், பேனா, பென்சில்கள். ராதிகா உங்களுக்கு லவ் லெட்டர்ஸ் எழுதி இருக்கணுமே. பெரும்பாலும் நேரில் சந்திச்சிடுறதால லெட்டர்ஸ் குறைவு. மொத்தம் 5-6 லெட்டர்ஸ் தான் நாங்கள் எழுதிக்கிட்டது என்ற குலோத்துங்கன் கீழ் டிராயரை திறந்து ராதிகா எழுதின கடிதங்களை எடுத்து கொடுத்தான். என் இனிய முரட்டு காதலா என்று எல்லா கடிதங்களும் துவங்கி இருந்தன. உன் இனிய ராட்சசி ராதிகா என்று முடிந்தன. அதென்ன ராட்சசி? நான் செல்லம்மாவளா அப்படி கூப்பிடுவேன். லீலாவதி வாழ்த்து அட்டைகளை எடுத்து புரட்டி பார்த்தார். தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் அனுப்பப்பட்ட வாழ்த்துக்கள். ஒன்றே ஒன்று அவனது பிறந்த நாளுக்காக அனுப்பப்பட்டிருந்தது. அதில் உள் அட்டையில் எதிலோ பிரசுரமான குலோத்துங்கனின் கருப்பு வெள்ளை புகைப்படத்தை கத்தரித்து ஒட்டியிருந்தது. உங்கள் காதலியிடமிருந்து லட்சம் முத்தங்களுடன் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என்று எழுதியிருந்தது. லீலாவதி புன்னகைத்து கொண்டார். பிறகு சிங்கப்பூரில் இருந்து வந்த ஒரு கடிதம் மேஜையின் மேலாக இருந்ததை எடுத்து பார்த்தார். அப்பா போட்ட லெட்டர் என்றான் குலோத்துங்கன். லீலாவதி பிரித்து படித்தார். டியர் சன் குலோத்து, நான் இங்கு நல்ல சுகம். நீ எப்படி இருக்கிறாய்? இந்தியா வரும்போது நேரில் சொல்லி உன்னை ஆச்சரியப்படுத்தலாம் என்று நினைத்தேன். ஆனால் எனக்கே இருப்பு கொள்ளவில்லை. சொல்லிவிடுகிறேன். இங்கே எனது நண்பர் ஒருவரின் மகளை உனக்கு மனைவியாக்க நினைத்து அவரிடம் பேசினேன். அவர் உடனே சம்மதித்து விட்டார். பெண் நன்கு படித்தவள், பண்பானவள், கொள்ளை அழகு. அந்த நண்பருக்கு ஒரே பெண். கலை இலக்கியங்களில் நாட்டமுள்ளவள். சிங்கப்பூர் டெலிவிஷனில் இவளே தயாரித்த நாடகம் ஒளிபரப்பாகியுள்ளது. உன் ரசனைக்கு ஏற்றவள். அந்த நண்பருக்கு இந்திய மதிப்பில் சொல்ல வேண்டுமென்றால் 1.5 கோடிக்கு சொத்து இருக்கும். இத்துடன் பெண்ணின் புகைப்படம் அனுப்பியுள்ளேன். பார்த்து உன் முடிவை எழுதவும். உன் அப்பா. படித்துவிட்டு அவனை நிமிர்ந்து பார்த்தார் லீலாவதி. அதே கவரில் இருந்த பெண்ணின் புகைப்படத்தை எடுத்து பார்த்து பிரமித்தார். ராதிகா இவள் அழகுக்கு முன்பு மிக சாதாரணம். ராதிகாவிடம் சற்று தேய்ந்துள்ள இளமை இங்கே துவக்கத்தில் இருந்தது. மின்னல் அடிக்கும் அழகி. லெட்டர் 15 நாளாச்சு போலிருக்கு. பதில் என்ன எழுதி போட்டீங்க குலோத்துங்கன்? இன்னும் எழுதலை. எழுதுறதுக்கு தான் எடுத்து மேலே வச்சிருந்தேன். என்ன எழுதலாம்னு இருந்தீங்க? என்ன எழுத முடியும்? சாரிப்பா, நான் இங்கே வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்.
அவளைத்தான் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருக்கேன்னு எழுத இருந்தேன். இனிமே அப்படி எழுத வேண்டிய அவசியம் இல்லை. என்ன சொல்றீங்க? ராதிகா தான் இறந்துட்டாளே, பிரச்சனை இல்லையே. நீங்கள் பார்த்துள்ள பெண்ணை பிடித்துள்ளது, ஏற்பாடு செய்யலாம்னு எழுத வேண்டியதுதானே. அழகா இருக்கா, உங்க ரசனைக்கு ஒத்து வருவா. 1.5 கோடி சொத்து நாளைக்கு உங்களுக்கு தான் வருது. இந்த ராதிகாவோ காதலிச்சாச்சு, பயன்படுத்தியாச்சு. உயிரோட இருந்தா தொந்தரவு. அதனால நேத்து நீங்களே அவளை கொலை செய்துட்டீங்க என்றார் குரலை உயர்த்தி. இன்ஸ்பெக்டர், என்ன கற்பனை இது? கற்பனை இல்ல, உண்மை சம்பவத்தோட யூகம். உங்களை சந்தேகத்தின் பேர்ல கைது செய்யலாம்னு இருக்கேன். புறப்படலாமா? நோ நோ, நான் இந்த கொலையை செய்யல அப்படின்னு நிரூபணமாகிட்டா ஆட்டோமேட்டிக்கா நாங்களே விட்டுடுவோம். முரண்டு பண்ணாம வந்தா தேவல, இல்லைன்னா விலங்கு எடுத்துட்டு வர சொல்லணும்னா என்றார் லீலாவதி மிரட்டும் குரலில். அத்தியாயம் 10. ஸ்டேஷன் வந்து குலோத்துங்கனை லாக்கப்பில் தள்ளிய போது அவன் கத்தினான். இது முறையில்லை இன்ஸ்பெக்டர், சட்டப்படி நடந்துக்கங்க. என்னை வாரண்ட் இல்லாம கைது செஞ்சிருக்கீங்க, லாக்கப்ல தள்ளுறீங்க. முதல்ல என்ன ஒரு லாயர் கூட ஃபோன் பேச அனுமதிக்கணும் நீங்க. ஷூ, கத்தக்கூடாது, இது உன் வீடு இல்லை. நீ அழகா நிதானமா சொன்னா அதை நம்பிடணுமா நாங்க? முறையை பத்தி பேசுறியா நீ? எங்களுக்கு தெரியும் எதை எப்படி செய்யணும்னு. வாரண்ட் இல்லாம சில சமயம் அரெஸ்ட் பண்ணலாம். வாயை மூடிக்கிட்டு இரு என்ற லீலாவதி நடந்து தனது நாற்காலிக்கு வந்தார். சண்முகம் அருகில் வந்து, அந்த நித்யாவோட அப்பா மோகனகுமார் ஒரு லாயரோட வந்தார் மேடம். முறையா அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சுக்கங்க. அது வரைக்கும் ஓடிட மாட்டான்னு ஓரல் கேரண்டி கொடுத்துட்டு லாயர் அவனை அழைச்சிக்கிட்டு போயிட்டாரு என்றார். அந்த கால்கள் வினோதினியா? யாரு? விசாரிச்சுட்டு வந்துட்டாங்க மேடம். உண்மைதான், நேற்று மத்தியானத்துல இருந்து இன்னைக்கு காலையில வரைக்கும் நித்யா அந்த வீட்டில் தான் இருந்திருக்கான். குலோத்துங்கன்னா ரொம்ப சந்தேகப்படுறீங்களா மேடம்? ஆமா என்ற லீலாவதி தனது கேள்விகளை அவன் பதில்களை எல்லாம் சொல்லி சிங்கப்பூர் கடிதத்தையும் காட்டினார். சண்முகம் அதை படித்து பார்த்துவிட்டு, ஷூர் இவன்தான், இந்த ராஸ்கலே தான், சந்தேகமே இல்லை. குரலை தாழ்த்தின லீலாவதி, இவங்கிட்ட கவாசாகி பைக் இருக்கு, கொலை நடந்த இடத்துல வில்ஸ் ஃபில்டர் சிகரெட் பிட்ஸு இருந்துச்சு. இவன் யூஸ் பண்ணுறதும் அதே பிராண்டு தான். மற்ற சாதாரண காரியங்கள் பொருந்தது. ஆனால் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ண இந்த ஆதாரங்கள் பத்தாது சண்முகம். இன்னும் சாலிடாக வேணும். எப்பவும் கொலை நடந்த இடத்த பகலில் ஒரு தடவை பார்த்துடணும். அதனால் நான் அந்த கல்லறை ஸ்பாட்டுக்கு போகிறேன். அப்படியே இவன் சொன்ன டாக்டர் ரேணுகாதேவியை பார்த்துட்டு வரேன். நீங்கள் என்ன செய்றீங்க? ராஜா அண்ணாமலைபுரம் போங்க. இவன் போய் கஞ்சா அடித்ததா சொன்ன வீட்டு அட்ரஸ் எழுதி கொடுத்துருக்கான். அங்கே போய் விசாரிங்க. 2 உதவிட்டே விசாரிக்கலாம் என்றார். எஸ் மேடம் என்றார் சண்முகம். பகல் நேர வெளிச்சத்திலும் கூட கல்லறை பகுதி தனிமையாக சற்றே அச்சுறுத்துவதாகவே இருந்தது. லீலாவதி அமைதியாக நடந்தார். அவர் பார்வை தரையில் இன்ச்சாக நகர்ந்து கொண்டிருந்தது. நேற்றிரவு சர்ச்லைட் வெளிச்சத்தில் விட இப்போது இடத்தின் அமைப்பு இன்னும் பளிச்சென்று புலப்பட்டது. பைக் ஸ்டாண்ட் போட்டு நிறுத்தப்பட்டிருந்த அந்த மரத்தடிக்கு வந்தார் லீலாவதி. அந்த பள்ளங்கள் அப்படியே இருந்தன. திரும்பி பார்த்தார் ஒரு குருவியின் சத்தத்திற்கு. தூரத்தில் ஒரு மரத்தின் வேரில் சிக்கி படபடத்து கொண்டிருந்த ஒரு பாலித்தீன் கவர் அவரை கவர்ந்தது. அருகில் சென்று எடுத்தார். அது ஒரு கேரி பேக். ஜவுளி கடைகளில் விளம்பரத்திற்காக தருகிற பாலித்தீன் பை, சற்று பெரிய சைஸ், மிகவும் கசங்கி இருந்தது. அந்த பையில் விஷ்ணுபிரியா டெக்ஸ்டைல்ஸ் என்கிற லஸ் கார்னரில் உள்ள ஜவுளி கடையின் விளம்பரம் இருந்தது. அந்த கவரின் வெள்ளை பகுதியில் பால்பாயிண்ட் பேனாவால் 617.50 பில் நம்பர் 542799 என்று எழுதப்பட்டு வட்டம் சுளிக்கப்பட்டிருந்தது. லீலாவதி அந்த கவருக்குள் ஏதாவது இருக்கிறதா என்று பார்த்தார். எதுவும் உள்ளே இல்லை. கவிழ்த்து உதறின போது உள்ளிருந்து ஒரு பெரிய சைஸ் காக்கி நிற பட்டன் விழுந்தது. 1 ரூபாய் நாணயத்தின் சைஸில் அந்த பட்டன் இருந்தது. லீலாவதியின் புருவங்கள் சுருங்கி விரிந்தன. இவ்வளவு பெரிய சைஸில் பட்டனா? என்ன இது? இவ்வளவு பெரிய பட்டன் எதில் இருக்கும்? உடன் நினைவிற்கு வந்தது. ரெயின்கோட்டில் இந்த சைஸில் பட்டன் இருக்குமே. உடன் அவரால் ஒரு யூகத்திற்கு வர முடிந்தது. கொலைக்காரன் பைக்கின் சைடு பாக்ஸில் ரெயின்கோட்டை இந்த கவருக்குள் வைத்து உள்ளே வைத்திருக்க வேண்டும். இங்கே அவன் வந்தபோது மழை இல்லை. பிறகு மழை வந்ததும் ரெயின்கோட்டை எடுத்து அணிந்திருக்கிறான். காற்றடித்து கொண்டிருந்ததால் இந்த லேசான பாலித்தீன் கவர் அவனிடமிருந்து நழுவி பறந்து சென்றிருக்கலாம். அந்த கவரை மடக்கி எடுத்துக்கொண்டு தனது ஜீப்புக்கு வந்து அமர்ந்து லஸ் கார்னருக்கு ஓட்ட சொன்னார் லீலாவதி. விஷ்ணுபிரியா டெக்ஸ்டைல்ஸ் சற்று பெரிதாக இருந்தாலும் அவ்வளவாக கூட்டமில்லை. மாலை நேரங்களில்தான் வியாபாரம் சூடு பிடிக்குமோ என்னவோ. கல்லா மேஜையில் இருந்த இளைஞன் போனில் தான் பார்த்த ஆங்கில படத்தை பற்றி தனது நண்பனிடம் பேசி கொண்டிருந்ததை நிறுத்தி அதன் வாய் பொத்தி, என்ன வேணுங்க என்றான். பேசி முடிங்க, கொஞ்சம் விசாரிக்கணும் என்றார் லீலாவதி. அப்புறம் மறுபடி கூப்பிட்றேன் சார்லி என்று போனை வைத்ததும் அந்த பாலித்தீன் கவரை அவன் முன்னால் வைத்து, ஒரு கேஸ் சம்பந்தமா விசாரணைக்கு வந்திருக்கேன். இது உங்க கடை பை. இந்த கேஸில் இது சம்மந்தப்பட்டிருக்கு. இதில் பேனாவால் எழுதியிருக்கிற இதுக்கு என்ன அர்த்தம்
என்றார். பில் நம்பரும் பில் தொகையும் இதே மாதிரி கவர் மேலே எழுதி டெலிவரி கவுண்டரில் வச்சிருப்பாங்க. ஜவுளி வாங்கினவங்க கேஷ் ரிசீவ்டு சீல் குத்தின பில் எடுத்துக்கிட்டு போய் டெலிவரி செக்ஷனில் கொடுக்கணும். அவங்க அந்த பில் நம்பர் பார்த்து கவர் மேலே எழுதியிருக்கிறத பார்த்து டெலிவரி கொடுப்பாங்க. அப்படியா? இந்த பில் நம்பரை வச்சு இந்த பில்லோட அடிக்காப்பியை பார்த்து எடுங்களேன். என்ன வாங்கியிருக்காங்க, என்னைக்கு வாங்கியிருக்காங்கன்னு பார்க்கணும். தாராளமாக பார்க்கலாமே. இளைஞன் பில் புத்தகம் புரட்டி விரைவிலேயே எடுத்து விட்டான். 4 நாளைக்கு முன்னாடி தான் வாங்கியிருக்காங்க. ஒரு பேண்ட்டும் 2 சட்டையும் எடுத்திருக்காங்க என்று காட்டினான். அந்த பில்லில் இப்படி இருந்தது: சூட்டிங், ஷர்ட்டிங், டோட்டல் 617.50. சில நிமிடங்கள் அந்த பில் காப்பியை பார்த்து கொண்டிருந்த லீலாவதி, இந்த பில்லுக்கு பணமாக தானே பேமெண்ட் ஆகியிருக்கு என்றார். இளைஞன் பார்த்து, இல்லை மேடம் என்றான். லீலாவதி பிரகாசமாகி, பின்ன எப்படி, செக் பேமெண்ட்டா? இல்லை, கிரெடிட் கார்டு என்றவன், இருங்க சரியா பார்த்து சொல்கிறேன் என்று மேஜையின் ராயரை திறந்து ஜெம் கிளிப்பு போட்டு வைத்திருந்த 7-8 பில்களை எடுத்து புரட்டி அதில் இதே பில்லின் மற்றொரு காப்பியை உருவி எடுத்தான். இந்த பில்லுக்கு பேங்க் ஆஃப் இந்தியா கிரெடிட் கார்டு மூலமாக செட்டில் செய்திருக்காரு. கார்டு ஹோல்டர் பேரு குலோத்துங்கன். இதோ அவரே கையெழுத்து போட்டிருக்கார் பாருங்க என்று காட்டினான். நாங்கள் இன்னும் கிளைமுக்கு அனுப்பலை. லீலாவதி மிகவும் உற்சாகமுற்றார். இதோ அசைக்க முடியாத ஆதாரம். குலோத்துங்கனே கையெழுத்து போட்டு துணி வாங்கியுள்ளான். அந்த கவர் கொலை நடந்த இடத்தில் இவனுக்கு தெரியாமல் காக்காய் கொண்டு வந்து போடுமா? இதை ஒரு காப்பி ஜெராக்ஸ் பண்ணிட்டு வர சொல்லுங்களேன் ப்ளீஸ். ஜெராக்ஸ் காப்பி வந்ததும் புறப்பட்ட லீலாவதி ஜீப்பை நேராக குலோத்துங்கனின் வீட்டிற்கு ஓட்ட சொன்னார். அங்கே வாசலில் நின்ற காவாசாகி பைக்கின் சைடு பாக்ஸ் பூட்டப்பட்டிருக்கிறதா என்று பார்த்தார். இல்லை, திறந்து கொண்டது. உள்ளே ரெயின்கோட் இருந்தது. அந்த ரெயின்கோட்டை எடுத்து பட்டன்களை சோதித்தார். ஒரே ஒரு பட்டன் மட்டும் பீந்து போய் அந்த இடத்தில் திரியாக நூல் மட்டும் இருந்தது. அந்த ரெயின்கோட்டை எடுத்துக்கொண்டார். பைக்கை தூக்கி ஜீப்பின் பின்புறம் வைக்க சொன்னார். நேராக ஸ்டேஷனுக்கு விட சொன்னார். அங்கு சண்முகம் வந்திருந்தார். குலோத்துங்கன் தான்னு புரிஞ்சு போச்சு சண்முகம். அசைக்க முடியாத ஆதாரங்களை கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் போன விஷயம் என்ன ஆச்சு? அங்கே அவனுக்கு அலிபி ஸ்ட்ராங்காக இருக்குதா? அப்படி சொல்ல முடியாது மேடம். அந்த வீடே ஒரு டஞ்சன் வீடு மாதிரி இருக்கு. சின்ன வீடு தான், ஓட்டு வீடு. அந்த வீட்டில் சுந்தர்னு ஒருத்தன் இருக்கான். அந்த சுந்தரை போனதுமே 2 இடுப்பு இழுத்தேன். அவனுக்கு கஞ்சா பொட்டலம் வாங்கி விற்கிறது தான் பிரதானமான தொழில். 2-3 தடவை ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன். பணக்கார பசங்களை ஃப்ரெண்டு பிடிச்சு அவங்களுக்கு போதை பழக்கம் ஏற்படுத்தி இவன் பின்னாடி நாய் மாதிரி அலைய வச்சு பணம் கறந்துடுவானாம். நேற்று ராத்திரி விஷயத்த சொல்லுங்க. நேற்று ராத்திரி 10:30 மணிக்கு நம்ம குலோத்துங்கன் அங்கே வந்திருக்கான். அவனும் சுந்தரும் கஞ்சா அடிச்சிருக்கானுங்க. கொஞ்ச நேரத்தில் சுந்தர் பிளாட் ஆகியிருக்கான். சுந்தர் ரொம்ப நேரம் கழிச்சு கொஞ்சம் போதை தெளிஞ்சு எழுந்து உக்காந்தப்ப குலோத்துங்கனை காணமா. 5 நிமிஷத்தில் குலோத்துங்கன் பைக்கில் வந்து சேர்ந்துருக்கான். எங்கய்யா போனன்னு கேட்டானா. பசிச்சுது, போய் பிரெட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு வந்தேன்னு பதில் சொன்னானா. இன்னொரு கஞ்சா அடைச்ச சிகரெட் வாங்கி அடிச்சானா குலோத்துங்கன். வீட்டுக்கு புறப்படுறப்ப என்னால் பைக் ஓட்ட முடியாதுன்னு சொல்லியிருக்கான். சுந்தர் தன்னோட இன்னொரு ஃப்ரெண்டையும் கூட்டிக்கிட்டு குலோத்துங்கன் பைக்கை ஓட்டிக்கிட்டு அவன் வீட்டுக்கு வந்து அவனை விட்டுட்டு தன் ஃப்ரெண்டு பைக்கில் திரும்பிட்டானான். நம்ம கான்ஸ்டபிளும் அதை தான் சொன்னார். எல்லாம் பொருந்துது. ராத்திரி அந்த வீட்டில் சுந்தரோட இருந்தேன்னு சொல்கிறதுக்காக அங்கே போயிருக்கிற குலோத்துங்கன் சுந்தர் பிளாட் ஆனதும் புறப்பட்டு கல்லறைக்கு வந்து காரியத்தை முடிச்சுட்டு மறுபடி அதே வீட்டுக்கு திரும்பி இருக்கான். ராஜா அண்ணாமலைபுரத்துக்கும் அடையாருக்கும் அதிக தூரம் இல்லை. தாராளமாக வந்து திரும்பி இருக்க முடியும். அந்த சுந்தர் முக்கியமான சாட்சி சண்முகம். ஆமாம் மேடம், சொல்லிட்டேன். ஸ்டேட்மெண்ட் தயாரித்து தரோம், கையெழுத்து போடணும்னு. வெளியூர் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். உண்மையை அப்படியே கோர்ட்டில் சொல்கிறேன்னு சொல்லிட்டான். வெரி குட் என்ற லீலாவதி தனது புதிய ஆதாரங்களை விளக்கினார். அப்போது கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி ரிமாண்டில் வைக்க உத்தரவு வாங்கிடலாம் மேடம். தாராளமாக, உடனே அந்த ஏற்பாட்டை செய்யுங்க. குலோத்துங்கன் இப்போ ஒப்புக்கிறானான்னு விசாரிச்சு பார்க்குறேன். லீலாவதி லாக்அப் கதவை திறக்க சொல்லி உள்ளே வந்தார். குலோத்துங்கன் தரையில் கால் நீட்டி அமர்ந்திருந்தான். அவன் அருகில் டிஃபன் பொட்டலம் அவனால் தொடப்படாமல் மொய்த்து கொண்டிருந்தது. சாப்பிடலையா என்றார். அமைதியாய் இருந்தான். வயத்த பட்னி போடுறதால நீ செஞ்ச குற்றம் இல்லைன்னு ஆயிடாதுப்பா. என் கண்மணியை நானே கொலை செய்வேனா? பேத்தல். அந்த பேத்தலுக்கு அழகா காரணங்கள் இருக்குதே கண்ணா. வரிசையா சொல்லட்டுமா? வரம்பு மீறி பழகினதுல ராதிகா கர்ப்பமானது உனக்கு பிடிக்கல. அவ குழந்தைய பிடிவாதமா பெத்துக்கிறேன்னு சொன்னப்ப உனக்கு வெறுப்பு. வற்புறுத்தி கலைக்க வச்ச. அப்பாவோட லெட்டர் உன்னை அசைச்சிடுச்சு. 1.5 கோடி சொத்து. அழகான ரசனை உள்ள சிங்கப்பூர் பொண்ணு பெட்டரா? ஏற்கனவே அனுபவிச்சு முடிச்சு கவர்ச்சி குறைஞ்சிட்ட ராதிகா பெட்டரான்னு யோசிச்ச. சிங்கப்பூர் பொண்ணை கட்டிக்கலாம்னு தீர்மானிச்ச. ராதிகா ஒரு முரட்டு பொண்ணு, ராட்சசி. பக்குவமா சொல்லி கலந்துக்க முடியாது. என்ன செய்யலாம்னு நினைச்ச. அந்த சமயம் அவ ராத்திரி 12 மணிக்கு கல்லறைக்கு தனியாக வரப்போகிற விஷயம் உனக்கு தெரிஞ்சுது. உடனே திட்டம் போட்ட. போய் தீர்த்துடலாம்னு தீர்மானிச்ச. போலீஸ் விசாரிச்சா அந்த சமயம் வேற இடத்துல இருந்த மாதிரி செட்டப் செய்கிறதுக்காக
சுந்தர் வீட்டுக்கு போன. அவன் போதையில மயங்கி விழுந்ததும் நீ உன் பைக்கில் வந்து காரியத்தை முடிச்ச. திரும்பவும் போயிட்ட. இதுதான் நடந்தது. இதை வரிக்கு வரி நிரூபிக்க என்கிட்ட சாட்சியங்களும் இருக்கு. குற்றத்தை நீயே ஒப்புக்கிட்டா தண்டனை குறையும். என்ன சொல்ற? விரக்தியாக சிரித்த குலோத்துங்கன், முழுக்க முழுக்க கற்பனையா நீங்களா இந்த கேஸை ஜோடிச்சிருக்கீங்க. ராதிகாவுக்கு துரோகம் பண்ண நான் நினைச்சதே இல்லை. நேத்து ராத்திரி நான் சுந்தர் வீட்டில் கஞ்சா அடிச்சுக்கிட்டு படுத்து கிடந்துட்டு புறப்பட்டு வந்தது தான் உண்மை என்றான். அப்படியா? நடுவில் அந்த வீட்டில இருந்து எங்கேயும் போயிட்டு வரலையா? இல்லை. பொய் ஒன்றை காப்பாற்ற போகிறதில்ல. யோசனை செஞ்சுக்கோ. ஒன்றை நாங்கள் அடிக்க போகிறதில்ல. அதுக்கு அவசியமும் இல்லை. இங்கே ஒத்துக்கலனாலும் கோர்ட்டில் ஒத்துக்கிட்டா போதும். லீலாவதி லாக்கப்பறையை விட்டு வெளியே வந்தார். தன் நாற்காலியில் அமர்ந்தார். ராதிகாவின் அறையில் கைப்பற்றிய குலோத்துங்கன் அவளுக்கு எழுதிய காதல் கடிதங்களில் ஒன்றை எடுத்தார். விஷ்ணுபிரியா டெக்ஸ்டைல்ஸில் இருந்து பெற்று வந்த பில் காப்பியை எடுத்து அதன் அருகில் வைத்தார். இரண்டிலும் ஒரே கையெழுத்துதான், சந்தேகமே இல்லை. சண்முகம், இந்த 2 கையெழுத்தும் ஒண்ணுதான்னு தெரியுது. எதுக்கும் லேபுக்கு எடுத்துட்டு போய் அவங்க சர்டிபிகேட் வாங்கிட்டு வாங்க. எஃப்ஐஆர் நான் ரெடி பண்ணிடுறேன் என்றார் லீலாவதி சுறுசுறுப்பாக. அத்தியாயம் 11. குலோத்துங்கன் மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டான். 15 நாட்கள் கோர்ட் காவலில் வைக்கப்பட வேண்டுமென உத்தரவிடப்பட்டு மத்திய சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டான். அன்றைய மாலை பத்திரிகைகளில் செய்திகள் வெளியாகின. நடிப்பு கல்லூரி மாணவி கொலை செய்த காதலன் கைது. ராதிகா என்னும் நடிப்பு கல்லூரி மாணவி நேற்றிரவு கத்தியால் குத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டாள். உடனடியாக ஸ்தலத்திற்கு விரைந்து பிணத்தை கைப்பற்றிய பெண் இன்ஸ்பெக்டர் லீலாவதி உடன் தீவிர விசாரணைகளை மேற்கொண்ட போது இந்த கொலையை ராதிகாவின் காதலன் குலோத்துங்கன் செய்திருக்க கூடும் என்பதற்கான சாட்சியங்கள் கிடைத்தன. அதைத் தொடர்ந்து வாலிபர் குலோத்துங்கன் கைது செய்யப்பட்டு 15 நாட்கள் கோர்ட்டு காவலில் வைக்க மாஜிஸ்ட்ரேட் உத்தரவிட்டுள்ளார். இன்ஸ்பெக்டர் லீலாவதியின் துரித நடவடிக்கையை டிஐஜி அவர்கள் பாராட்டினார். வழக்கு தொடர்வதன் ஆரம்ப பணிகளை போலீசார் துவக்கிவிட்ட போதிலும் கைது செய்யப்பட்ட குலோத்துங்கன் அந்த கொலையை தான் செய்யவில்லை என்று மறுத்து வருவதாக சொல்லப்படுகிறது. இது குறித்து நமது நிருபர் இன்ஸ்பெக்டர் லீலாவதியை சந்தித்து கேட்டபோது எல்லா குற்றவாளிகளும் தங்கள் குற்றங்களை ஒப்புக்கொள்வதில்லை, கடைசி வரையில் மறுத்து போராடுவார்கள். இவன் அந்த ரகம். ஆனால் இந்த கொலையை குலோத்துங்கன் தான் செய்தான் என்பதை கோர்ட்டில் நிரூபிப்பதற்கு தேவையான வலுவான ஆதாரங்களை நாங்கள் கைப்பற்றி இருக்கிறோம் என்று தெரிவித்தார். தனது குவார்ட்டர்ஸில் நைட்டி உடையணிந்து மேஜை விளக்கை போட்டுக்கொண்டு விபரம் எழுதி கொண்டிருந்த இன்ஸ்பெக்டர் லீலாவதி அழைப்பு மணி ஒலிக்கவே மேஜையை தள்ளி எழுந்தார். கதவு திறக்க சப் இன்ஸ்பெக்டர் சண்முகம் மஃப்டியில் இருந்தார். வாங்க. என்ன சண்முகம் இந்த நேரத்துல? 2 நாளா என் மனசை போட்டு குடஞ்சிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயத்த உங்ககிட்ட கொட்டிடணும்னு தோணுச்சு, வந்துட்டேன். தொந்தரவா இருந்தா காலையில பேசலாம். இல்ல வாங்க, நம்ம குலோத்துங்கன் கேஸ் மேட்டர் தான் தயார் பண்ணிட்டு இருக்கேன். அது சம்பந்தமா பேசதான் நானும் வந்தேன். லீலாவதி அமர்ந்த பிறகு எதிர் நாற்காலியில் அமர்ந்தார் சண்முகம். லீலாவதி பிளாஸ்க் எடுத்து 2 கப்புகளில் காப்பி ஊற்றி அவருக்கு ஒன்றை நீட்டி மற்றொன்றை எடுத்துக்கொண்டு, சொல்லுங்க. தப்பா நினச்சிக்க கூடாது மேடம். நீங்க சீனியர் ஆஃபீஸர், என்னை விட சர்வீஸ் அதிகம். வழக்கமா எல்லா கேஸ்லையும் ஒரு யுக்தியான கோணத்தை பார்ப்பீங்க. இதில் அப்படி பார்க்க தவறிட்டீங்களோன்னு படுது. ஏன் அப்படி சொல்றீங்க? 3 பேரை இந்த கேஸில் சந்தேகப்பட வாய்ப்பு இருக்கு. 1, மோகனகுமார் பையன் நித்யா. அவனுக்கு ராதிகா மேல மோகம் உண்டு. அவ தன்னை நிராகரிச்சதால கோபமும் உண்டு. 2, ஆடுதுறையில் கொலை செய்யப்பட்டவரோட பிள்ளை ராகவன். அவனுக்கும் ராதிகா மேல வன்மம் இருக்க சான்ஸ் இருக்கு. நம்ம அப்பாவை கொன்னவரோட பொண்ணுன்னு ஒரு வெறுப்பு இருக்கும். 3வது நம்ம குலோத்துங்கன். மற்ற 2 பேர் விஷயத்துல அதிக தீவிரம் நீங்க காட்டல. குலோத்துங்கன் விஷயத்துல மட்டும் ரொம்ப தீவிரம் காட்டினீங்க. ஏன்? உங்களுக்கே தெரியும், மோட்டிவ் கிளியரா இருக்கு, சாட்சியங்கள் கரெக்டா இருக்கு, பர்ஃபெக்டா சந்தேகப்பட வைக்குது. அதனாலேயே எனக்கு சந்தேகம் மேடம். குலோத்துங்கன் ராத்திரி கல்லறைக்கு தனியா வரப்போற ராதிகாவை கொலை செஞ்சிடுறதுன்னு காலையிலேயே திட்டம் போட்டான், அப்படித்தானே? ஆமா. போலீஸ் சந்தேகப்பட்டா தப்பிச்சுக்கிறதுக்காக ஒரு அலிபை வேணும்னு தான் சுந்தர் வீட்டுக்கு போனான், அப்படித்தானே? அவ்வளவு தூரம் திட்டம் போடுறவன் லட்டா கொலை ஸ்பாட்ல தகவல்களை விடுவானா? தன் பைக்கிலேயே போவானா? அங்க சிகரெட் பிடிச்சு போடுவானா? ரெயின்கோட் பட்டனோட கவரை விட்டுட்டு வருவானா? அதெல்லாம் அவனை அறியாம நடந்த விஷயங்கள் சண்முகம். அந்த கவர் அவன் ரெயின்கோட் எடுத்தப்ப எதேச்சையா பறந்தது. அதுல தன்னை காட்டி கொடுக்க போற பில் நம்பர் எழுதியிருந்ததோ அதுல ரெயின்கோட் பட்டன் கிடக்குங்கிறதோ அவனுக்கே தெரியாது. சிகரெட் பிடிச்சு போட்டது இயல்பாதான். அவன் தொழில்முறை கொலைகாரன் இல்ல. அவன் தான் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து கவனமா செய்வான். இவன் கத்துக்குட்டி தானே? இல்ல மேடம், நான் சொல்றத கொஞ்சம் யோசனை செய்யுங்க. குலோத்துங்கன் ஒரு தடவை கூட யார்கிட்டையும் இந்த குற்றத்துல தன் பங்கு உண்டுன்னு சொல்லல. ஸ்ட்ராங்கா மறுக்கிறான். அவன் சொல்றதெல்லாம் உண்மைன்னு வச்சு ஒரு கோணம் ஏன் யோசிக்க கூடாது? எப்படி? ராதிகாவை கொலை செய்யணும், அதே சமயம்
அந்த பழி குலோத்துங்கன் மேல விழணும். இப்படி திட்டம் போட்டு யாராவது இந்த கொலையை செய்திருந்தா குலோத்துங்கனோட பைக் யார் ஓட்டிக்கிட்டு வந்தாலும் வரும். அவன் பிடிக்கிற வில்ஸ் ஃபில்டர் சிகரெட்டை யார் கேட்டாலும் கடையில தருவாங்க. அந்த ரெயின் கோட் யார் வேணும்னாலும் போட்டுக்கலாம். அந்த கவர் யார் கையில இருந்து வேணும்னாலும் நழுவி இருக்கலாம். இல்லையா மேடம்? லீலாவதி அமைதியாக சண்முகத்தை பார்த்தார். அதுவும் ஒரு வாதம்தான். ஆனா அப்படி அந்த ரூட்ல யோசிச்சு பார்க்கறதுக்கு மெட்டீரியலா ஏதாவது ஒரு லீட் வேணுமே. இருக்கா? என் ரூட்ல எத்தனை லீடு இருக்கு பாருங்க. ஒவ்வொரு வரைக்கும் ஆதாரம் வச்சிருக்கேன். ராதிகாவும் குலோத்துங்கனும் காதலர்கள்னு சொன்னா அதுக்கு கூட எத்தனை ஆதாரங்கள் பாருங்க. இதோ பாருங்க என்று மேஜை டிராயரில் இருந்து ஒரு பெரிய கவர் எடுத்து உள்ளிருந்தவற்றை எடுத்து, இது 2 பேரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோ. இதோ குலோத்துங்கன் ராதிகாவுக்கு எழுதின லெட்டர்ஸ். இதோ ராதிகா குலோத்துங்கனுக்கு அனுப்பிச்ச லெட்டர்ஸ். பிறந்த நாள் வாழ்த்து அட்டை என்று தூக்கி போட்டதில் அவரின் லேசான கோபத்தை சண்முகத்தால் உணர முடிந்தது. லீலாவதி தொடர்ந்தார். இப்படி நான் சொல்ற ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் ஆதாரம் இருக்கு. ராதிகா கரு கலைச்சுக்கிட்டா. டாக்டர் ரேணுகாதேவி சாட்சி சொல்லுவாரு. சிங்கப்பூர்ல இருந்து அவன் அப்பா எழுதின லெட்டரும் போட்டோவும் இருக்கு. காதல்ல ஸ்ட்ராங்கா இருந்தா ஏன் 15 நாளா பதில் போடல? என்ன அர்த்தம்? மனசு ஊசலாட ஆரம்பிச்சிடுச்சுன்னு அர்த்தம். சண்முகம் அமைதியா இருந்தார். மேஜையின் விளிம்பில் கிடந்த லீலாவதியால் எடுத்து போடப்பட்ட அந்த பிறந்தநாள் வாழ்த்து அட்டை ஃபேன் காற்றில் சற்று நகர்ந்து கீழே விழ சண்முகம் அதை எடுத்து மறுபடி மேஜையில் வைக்க போனவர் அந்த அட்டையின் உள்பக்கத்தில் எழுதப்பட்டிருக்கும் வாக்கியத்தை பார்த்து தன் நெற்றியை சுருக்கினார். கேட்டார், எக்ஸ்கியூஸ் மீ மேடம், ராதிகா குலோத்துங்கனுக்கு எழுதியிருக்கிற எல்லா லெட்டர்ஸும் நான் படித்தேன். எல்லாத்துலேயும் என் இனிய முரட்டு காதலான்னு ஆரம்பிச்சு முடிக்கிறப்ப உன் இனிய ராட்சசி ராதிகான்னு எழுதியிருப்பா. ஆமா, இந்த வாழ்த்து அட்டையை பாருங்க. உங்கள் காதலியிடம் இருந்து லட்சம் முத்தங்களுடன் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு இருக்கு. வழக்கமா உரிமையா உன் அப்படின்னு ஒருமையில எழுதுறவ இதுல மட்டும் ஏன் உங்கள்னு எழுதினா? கையெழுத்து கூட கொஞ்சம் வித்தியாசப்படுற மாதிரி தெரியுது. பாருங்க. லெட் மீ சி. வாங்கி பார்த்த லீலாவதி ராதிகா எழுதின கடிதம் ஒன்றை எடுத்து வைத்து ஒப்பிட்டு பார்த்தபோது 2 கையெழுத்துகளிலும் நிச்சயமாக வித்தியாசம் தெரிந்தது. இதென்ன புதுசா என்று முணுமுணுத்த லீலாவதி தன் நடுமண்டையில் ஒரு முறை கீறிக்கொண்டார். ஆமா, கையெழுத்து மாறுதே. உங்கள் இடிக்குதே. ராதிகாவை தவிர குலோத்துங்கனுக்கு ரகசியமா இன்னொரு காதலியா? வெயிட், சண்முகம், பக்கத்துல குலோத்துங்கனோட போட்டோ ஒட்டியிருக்கு பாருங்க. எதுலையோ அச்சானத கத்தரிச்சு ஒட்டியிருக்கா. இதே போஸ்ல நான் பார்த்தேனே. இருங்க. தன் முன்மண்டையை தட்டி கொண்டார். எஸ், ராதிகா ரூம்ல இன்ஸ்டிடியூட்டோட போன வருஷம் மேகசின் இருந்தது. அதை புரட்டினப்ப குலோத்துங்கன் எதுக்கோ பரிசு வாங்கினத போட்டோவோட போட்டிருந்தாங்க. எஸ், அதே போஸ்ட் தான். அதுல இருந்து தான் கத்தரிச்சு ஒட்டியிருக்கா. ராதிகாவோட மேகசின்ல இந்த படத்தை பாத்தீங்களா மேடம்? ஆமா, நல்ல நினைவு இருக்கு. அப்படின்னா நிச்சயம் அவ கத்தரிச்சு ஒட்டல. இந்த வாழ்த்து அவ அனுப்புனதும் இல்ல. குலோத்துங்கனோட படிக்கிற அந்த மேகசின் வச்சிருக்கிற வேற ஒருத்தி தான் இதை செஞ்சிருக்கா மேடம். சற்று நேரம் யோசித்த லீலாவதி, ராதிகாவோட ரூம்ல இன்னும் 6 பெண்கள் இருக்காங்க. எல்லாருமே குலோத்துங்கனுக்கு அறிமுகமானவங்க தான். அதுல ஒருத்தி ரகசியமா இப்படி வாழ்த்து அட்டை அனுப்பியிருக்கலாமா? இப்பவே ஹாஸ்டலுக்கு போய் அந்த ரூம்ல எல்லாரோட மேகசினையும் வாங்கி புரட்டி பார்த்துடலாம் மேடம். ஆளுக்கு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதுல யாரோட மேகசின்ல படம் இல்லாம கத்தரிக்கப்பட்டிருக்கோ அவ தான் இந்த வாழ்த்தை அனுப்பிச்சது. நல்ல யோசனை தான். ஆனா இப்ப செய்ய வேணாம். நாளை காலையில அவங்க இன்ஸ்டிடியூட் போயிருக்கிறப்ப போய் வார்டன் கிட்ட சொல்லிட்டு சோதனை போடலாம் என்றார் லீலாவதி. இதுல இந்த கேஸுக்கு ஒரு புது பிரேக் கிடைச்சாலும் கிடைக்கலாம். அத்தியாயம் 12. மறுநாள் காலை 10 மணி. லேடிஸ் ஹாஸ்டலுக்கு வந்த லீலாவதியும் சண்முகமும் வார்டனின் அனுமதியுடன் மாற்று சாவி போட்டு ராதிகாவும் தோழிகளும் தங்கியிருந்த பெரிய அறைக்குள் பிரவேசித்தார்கள். 1.5 மணி நேர சோதனையில் 2 முக்கியமான தகவல்கள் கிடைத்தன. 1, ஒரு மேகசினில் அவர்களின் எதிர்பார்ப்புப்படியே குலோத்துங்கனின் அச்சிட்ட புகைப்படம் மட்டும் கத்தரிக்கப்பட்டிருந்தது. 2, ஒரு லேடிஸ் கைப்பைக்குள் ஒரு துண்டு சீட்டில் ஒரு டெலிஃபோன் நம்பர். அந்த மேகசின் மற்றும் கைப்பை இரண்டும் ஆனந்திக்கு சொந்தமானது என்பது உறுதியானது. ஆனந்தியை பற்றி வார்டனிடம் பொதுப்படையாக விசாரித்த போது ஆனந்திக்கு கடலூர் சொந்த ஊர். அப்பா என்ன தயாரிச்சு 4 மாநிலத்துக்கு அனுப்புறவரு. பெரிய பணக்காரி. கொஞ்சம் தாம் தூம்னு செலவு பண்ணுவா. கையில எப்பவும் 1000 கணக்கில் பணம் புழங்கும். என் தேவைக்கு நானே 2 தடவை 4000 5000 கடன் வாங்கி திருப்பி கொடுத்துருக்கேன் என்றார் திரிபுர சுந்தரி. சண்முகம் அந்த டெலிஃபோன் எண்ணை டைரக்டரி என்கொயரியில் விசாரித்து விலாசம் பெற்று பரபரப்பாக வந்து சொன்னார். மேடம், இது ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள சுந்தரோட விலாசம். அவன் வீட்டில் ஒரு ஃபோன் நான் பார்த்தேன். அந்த நம்பர் தான் இது. சுந்தரோட ஃபோன் நம்பர் இங்கே ஆனந்தியோட கைப்பையில் எங்கேருந்து வந்தது? ரைட் என்று எழுந்த லீலாவதி, ஆனந்தி வந்தா நாங்கள் வந்தது விசாரிச்சது எதுவும் சொல்ல வேணாம் என்றார் வார்டனிடம்.
ஜீப்புக்கு வந்த லீலாவதி, சென்ட்ரல் ஜெயிலுக்கு போ என்று விட்டு குலோத்துங்கனை விசாரிச்சிடலாம் என்றார் சண்முகத்திடம். சென்ட்ரல் ஜெயிலில் குலோத்துங்கனிடம் கேட்டார் லீலாவதி. உன்னோட கிளாஸ்மேட் ஆனந்தி தான் இந்த வாழ்த்து அட்டையை உனக்கு அனுப்பிச்சான்னு உனக்கு தெரியுமா? தெரியும், அவளே மறுநாள் சொன்னா. என்ன அர்த்தம்? காதலின்னு குறிப்பிட்டிருக்கா? நானும் ராதிகாவும் நேசிக்கிறது ஆனந்திக்கு அப்போ தெரியாது. அவ மனசுக்குள்ளேயே என்ன நேசிச்சிருக்கா. அந்த பிறந்தநாள் வாழ்த்து அனுப்பிட்டு மறுநாள் தன் மனசை வெளிப்படுத்தினா. நீ என்ன சொன்ன? சாரி ஆனந்தி, உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் பழகிறேன். நானும் ராதிகாவும் ரொம்ப நேசிக்கிறோம்னு சொன்னேன். அவளுக்கு ஏமாற்றமா போயிடுச்சு. விவரம் புரியாம நான் உளறிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. நான் பேசினதை மறந்துடுங்க. நாம எப்பவும் மாதிரி நட்பா இருக்கலாம்னு சொல்லிட்டா. தயவு செஞ்சு நான் உங்களை லவ் பண்றதா சொன்னதை யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க. எனக்கு அவமானமா போயிடும்னு சொன்னான். அதனால அதை நான் யார்கிட்டையும் சொல்லல என்றான் குலோத்துங்கன். சரி, அன்னைக்கு ராத்திரி சுந்தர் வீட்டில் கஞ்சா அடிச்சிட்டு கவுந்துட்டியா? எவ்வளவு நேரம் சுயநினைவு இல்லாம இருந்த? ரொம்ப நேரம் இருக்கும். நான் வீட்டுக்கு புறப்பட்டப்ப மணி 3க்கு மேல ஆயிடுச்சு. வெளியே வந்த லீலாவதி ஜீப்பில் சண்முகத்திடம் சொன்னார். இப்போ ஒரு முழு பிக்சர் கிடைக்குது சண்முகம். ஆனந்தி தனக்கு கிடைக்காத குலோத்துங்கன் ராதிகாவுக்கு கிடைச்சதுக்காக உள்ளுக்குள்ள பொறுமி இருக்கா. பணக்காரி, பணத்தை வச்சு தன் வஞ்சத்தை தீர்க்க நினைச்சிருக்கா. விளையாட்டா பேசின பேய் விஷயம் சவாலா மாறி மறுநாள் ராத்திரி 12 மணிக்கு ராதிகா தனியா கல்லறைக்கு போறது நிச்சயமானதும் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்த நினைச்சிட்டா. சுந்தர பத்தி ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. அவன் பொறுக்கி, கஞ்சா விற்கிறவன், ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன். அவனை கூப்பிட்டு பணம் தர்றேன் முடிச்சிடுன்னு பேசியிருப்பா. கொலைப்பழி குலோத்துங்கன் மேல விழணும்னு ஒரு குரூர நினைப்பு கூட இருந்திருக்கணும். அதனால அவன் மேல பழி மாதிரி செயல்படுத்த சொல்லி இருக்கணும். சுந்தர் வீட்டுக்கு வந்த குலோத்துங்கன் கஞ்சா அடிச்சு கவுந்ததும் அவன் பைக்கை எடுத்துட்டு போய் சுந்தர் கொலை செஞ்சுட்டு திரும்பி இருக்கணும். விசாரணையில அப்படியே உள்டாவா தான் கவுந்துட்டதாகவும் நடுவுல குலோத்துங்கன் எங்கேயோ போயிட்டு வந்ததாகவும் உங்ககிட்ட வேணும்னே பொய் சொல்லியிருக்கணும் அந்த ராஸ்கல். ஆமா மேடம், இப்படித்தான் நடந்திருக்கணும். ஆனா இதை எப்படி நாம நிரூபிக்க போறோம் என்றார். அது கொஞ்சம் சுலபந்தான், வாங்க ஸ்டேஷனுக்கு போகலாம் என்றார் லீலாவதி நம்பிக்கையுடன். ஒலித்த டெலிஃபோனை எடுத்தான் சுந்தர். ஹலோ சுந்தரா, என் பேர் மாலதி. உங்க ஃபோன் நம்பரை எனக்கு ஆனந்தி கொடுத்தா. ஆனந்தி என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு என்று பெண் குரல் கேட்டது. அப்படியா? சரி, என்ன விஷயங்க? எனக்கு ஒரு சிக்கல். உங்க உதவி வேணும். ஆனந்திக்கு உதவி செஞ்ச மாதிரியே அதே மாதிரி உதவி. அவ கொடுத்ததை விட 2 மடங்கு பணம் தரேன். ஆனா எனக்கு அர்ஜென்ட். நாளைக்கே காரியம் நடந்தாகணும். உங்க வீட்டுக்கு நான் எப்போ வரலாம்னு சொல்லுங்க, விவரமா பேசலாம். சற்று அமைதியா இருந்த சுந்தர், வீட்டுக்கு வரவேணாம், கடற்கரையில காந்தி சிலை கிட்ட சாயங்காலம் 5 மணிக்கு வாங்க. என்ன அடையாளம் தெரியுமா? தெரியும், ஒரு தடவை பார்த்துருக்கேன், வந்துடுறேன் என்று போனை வைத்த லீலாவதி அருகில் இயங்கிக் கொண்டிருந்த டேப் ரெக்கார்டரை நிறுத்திவிட்டு, இவ்வளவு லொடக்குன்னு அவன் விழுவான்னு நினைக்கல சண்முகம். போய் மேலதாளத்தோட அந்த பயலை இழுத்துக்கிட்டு வாங்க சொல்றேன் என்றார். ஹாஸ்டலுக்கு வந்து ஆனந்தியை கைது செய்வதாக லீலாவதி சொன்னதும் ஆனந்தி திகைத்தாள். முழிக்காதம்மா, சுந்தர் அங்க உதவாங்கி சகலமும் கக்கிட்டான். நீ கொடுத்த 20,000 பணத்தையும் கைப்பற்றிட்டோம். அந்த பணத்துல உன் கைரேகை இருக்கு. லேபுக்கு அனுப்பி உறுதி செஞ்சுக்கிட்டு தான் விலங்கோட வரேன். வரியாடி திருட்டு கழுத. கழுத்தில் கை வைத்து தள்ளினார் லீலாவதி. அவளை ஜீப்பில் ஏற்றிவிட்டு சண்முகத்திடம், சரியான சமயத்துல நீங்க ஒரு புது பாதையை ஓபன் செஞ்சீங்க. கொஞ்சம் இந்த கேஸ்ல நான் அவசரப்பட்டுட்டேன் தான், தேங்க்யூ என்றவர் குலோத்துங்கன் கிட்ட கண்டிப்பா மன்னிப்பு கேட்கணும்னா என்றார். முற்றும்.